பரணி கேக்குதா? பரணி ஆரம்பிச்சிடலாமா? கேக்குதே, ஆரம்பிச்சிடலாம். அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிங்க. ஓகே, அக்காண்டா 2 நாளைக்கு ப்ரீமியர். ஸோ டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி திலீப்போட பா 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 அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்துட்டு மோகன்லால், வினித் ஸ்ரீனிவாசன், தியான் ஸ்ரீனிவாசன் எல்லாருமே நடிக்கிறாங்க. ஸோ ட்ரெய்லர் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஓகே, தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா இருக்குன்னு தோணுது, பெருசாக லாஜிக்கலனாலும். அதேமாரி பெர்லின் அந்த சீரீஸோட சீசன் 2 ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மே 15th நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. அதே மாதிரி படையப்பா அதோட ரீரிலீஸ் ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவதார் த லாஸ்ட் ஏர் பெண்டர் அதோட டீசர் ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. அக்காண்டா 2லேருந்து ப்ரீ ரிலீஸ் டீசர் வந்து விட்டுருந்தாங்க. அதே மாதிரி மாண்புமிகு பறை அந்த படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் கிளிப் ஒரு 1.5 நிமிஷத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு அந்த அந்த பறையோட இது எப்படி உருவாச்சு அப்படின்ற இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு 1.5 நிமிஷத்துக்கு அனிமேஷனில் சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹார்டின் படத்துலேருந்து ஒரு 2 ஸ்டில்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ரொமான்டிக் ஃபிலிம். களம் கவல்லேருந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு கிளிப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 29 அப்படின்ற ரத்னகுமார் டைரக்ட் பண்ணுற ஃபிலிம். ஸோ அதோட டைட்டில் டீசர் விட்டுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொம்பு சிவி அந்த படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. சிறை அந்த படத்தோட ட்ரெய்லர் December 12th ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வாவாத்தியரோட புக்கிங்ஸ் இன்னைக்கு நைட் ஓப்பன் பண்ணுவாங்க. தமிழ்நாடு தியேட்டர்கள் வந்துட்டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவங்க தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜனநாயகன் கேரளாவில் வந்து FTFS 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஒரு நிமிஷத்துக்கு பிரகாஷ் ப்ரோ அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, பயங்கரமான கண்டென்ட் ஒன்று இருக்கு. அதே மாதிரி தெலுங்குல இவங்க திருவிக்ரமும் நம்ம வெங்கி நடிக்கிற படத்துக்கு AK-47 அஜித் ப்ரோ புக்கிங் ஓப்பன் ஆயிடுச்சா? காணும் போல வர. சரி, ஓகே. பரணி ப்ரோ ஃபாலோ பண்றீங்களா இல்லையா? என்னாச்சு? கேக்குதா? கேக்குது, சொல்லுங்கம்மா. வேற என்ன இல்ல, பிக் பாஸ் ஃபாலோ பண்றீங்களான்னு கேட்டேன். பண்றேன். ஓகே. ஏல ஏதோ போஸ்டே போடுறது இல்ல, இன்னைக்கு கூட ஒரு போஸ்ட் போட்டேனே. நேத்து ஒரு போஸ்ட் போட்டேன், இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டேன். உனக்குதான் வர்றது இல்லையா? இல்ல அரோரா பத்தி போட்டேன். சும்மா ஏதோ ஃபன்னா இருக்கிறது மட்டும்தான், ரொம்ப சீரியஸ் அதெல்லாம் வந்துட்டு இது பண்றது. அவர் பார்வதி தானே அவரோட ஃபேவரட் கண்டெஸ்டன்ட். அவரை பத்தி அவங்கள பத்தி தான் வந்துச்சுன்னா போடுவேன். மெய்யழகன் ஓகே. சரி, இந்த வாரம் படங்களுக்கெல்லாம் எல்லாம் போறீங்களா? ப்ரோ கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அந்த வாவாத்தியார் சொன்னீங்கல்ல, அது படம் வராதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ இந்த வாரமும். ஏன் அப்படி சொல்றீங்க ப்ரோ? அந்த தடை நீட்டிப்புன்னு சொல்லிட்டு இப்ப கூட நியூஸ்ல ஏதோ போட்டுட்டு இருந்தேன் ஒரு 1 hour முன்னாடி. அப்படிதான் ப்ரோ, லாஸ்ட் மினிட்ல இப்படிதான் ப்ரோ லாக் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இப்ப அந்த என்னன்னா அந்த 26 கோடி பேசியிருந்தோம்ல லாஸ்ட் வீக், அதை வந்துட்டு ஞானவேல் வந்துட்டு இப்போ உடனே நாளைக்குள்ள சார்ட் அவுட் பண்ணல அப்படின்னா படம் வராதுங்கிறது வந்து கோர்ட்டு இது பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி 2-3 தடவை சான்ஸ் கொடுத்தும் வந்துட்டு படம் பே பண்ணல அப்படின்னு சொல்லி கோர்ட்ல பேசியிருக்காங்க. அதனால பெங்களூர்ல இந்த சைட்ல எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு புக்கிங்கு.
மேக்சிமம் மத்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஓப்பன் ஆகலன்னு நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலா அன்னைக்கே வந்துட்டு ஒரு இது வந்தப்ப இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிருவாங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு அ நான் வேர்டிங்ஸ்ல படிச்சேன். பட் எவ்வளோ இதுன்னு தெரியல. சூர்யா வந்து ஏதோ ஒரு ஒன் டைம் சொல்யூஷன்ற மாரி சொல்லியிருந்தாரு. பிரச்சனையில இருந்துச்சு ஒன் டைம் சொல்யூஷன் குடுத்துருக்காரு. சார்ட் அவுட் ஆயிரும்ன்ற மாரிலாம் சொல்லியிருந்தாங்களே! எல்லாம் சொன்னாங்க. ஆனா இப்போ வரைக்கும் ஆகுற மாதிரி தெரியல. இன்னைக்கு கூட எல்லா நியூஸ்லயும் அதான் போடுறாங்க. இந்த படம் வந்து இந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணுனா ரிலீஸ் ஆகாது. bro, எப்பவுமே ஒரு படம் இவ்வளவு நாள் கழிச்சு இந்த அளவுக்கு தடபுடலா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க பேக்கப் பிளான் இல்லாம அவங்களுக்கு தெரியும் கடைசி நிமிஷத்துல இப்படி வந்து லாக் பண்ணி ஆப் வைப்பாங்கன்னு. எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருப்பாங்க. படம் ரிலீஸ் ஆயிருப்பாங்க. இந்த வீரதீர சொன்ன மாதிரி சாயந்தரம் கூட ரிலீஸ் ஆகலாம், இல்ல மறுநாள் ரிலீஸ் ஆகலாம். ஆனா இதை விட்டா இவங்க திரும்ப இந்த மாதிரி அப்புறம் ரொம்ப அந்த படத்து மேல ஆர்வமே விட்டு போயிடும். இப்பயே கொஞ்சம் இதாக இருக்கு. இந்த ஆல்ரெடி ஆக்சுவலா லேட் ப்ரோ. ஏற்கனவே 2 அது ஹவர்ஸ் லேட்டான டேட்டு. அண்ட் தென் நீங்க சொல்ற மாதிரி அந்த சாயந்தரம் அடுத்த நாளா போச்சுன்னா மொத்தமா அந்த படத்தோட இதுவே போயிடும். அது ஒரு பெரிய பிரச்சனை தான் முடியும். சீரியஸ்லி நாளைக்கு படையப்பா ரீ ரிலீஸ் இருக்கு. அது விட்டுட்டு அது வந்து சாட்டர்டே போயிட்டு இந்த படத்தை ஃபர்ஸ்ட் பாத்திரலான்னு நான் ஒரு எய்ம் பண்ணேன். கடைசி வரைக்கும் வராதாட்டு இருக்கு. அடுத்து எல்லைக்கேவாட்டு இருக்கு இந்த படம். இல்ல. ஆக்சுவலா வந்துட்டு அவங்க ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்லாம் ஃபுல் ஃப்ளெஷ்டா பண்ணிட்டுருக்காங்க. பட் இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் முன்னாடி தான் வந்துட்டு இந்த அமௌண்ட் செட்டில் பண்ணணும் அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அத மீறி தான் அவங்க இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. எனக்கும் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். பிரகாஷ் ப்ரோ இதை கேக்குதுங்களா? பத்தி பிரகாஷ் ப்ரோ, சுகுமார் ரெண்டு பேருமே அமைதியா இருக்காங்க, எதுவும் சொல்லாம. பிரகாஷ் ப்ரோ ட்ரைலர் பாத்தீங்களா? பாருங்க. இல்லைங்க பாக்கலைங்க. அதுக்கு வந்து இந்த அப்டேட் சொல்லிட்டு இருந்தாங்க, அதை கேட்டுட்டு இருந்தேன். இந்த ட்ரைலர் பார்த்துட்டு வரேன் போய். பாத்துட்டு வாங்க, டக்குன்னு இல்ல பாத்துட்டு வாங்க. நடுவுல வந்து இது இன்னைக்கு சினிமா ட்ரிவியா அதை கொஞ்சம் முடிச்சிடறேன். அப்புறம் கடைசியா போகும்போது மறந்துடுவோம். இந்த ரீல் டேக்ஸ் அதுல வந்து ஏற்கனவே சொன்னதுதான். இன்னைக்கானது என்னன்னா 100 படங்கள் 200 படங்கள் எல்லாம் வெறும் நம்பர் தான். 1000 படங்கள் பண்ணாதான் என் சாதனை அப்படின்னு நம்பரை வந்து சாதனையா மாத்தணும்னா 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர்த்த பத்தி நீங்க பேசலாங்கிறது தான். 3 பேரும் 1000 படங்களுக்கு மேல நடிச்சவங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி. தமிழ்ல மனோரமா 1000 படங்களுக்கு மேல நடிச்சவங்க. தெலுங்குல பிரம்மானந்தம் 1000 படங்களுக்கு மேல நடிச்சிட்டு இருக்கிறவரு. மலையாளத்துல ஜெகதீஷ் ஸ்ரீகுமார். இவங்க 3 பேர் தான் 1000 படங்களுக்கு மேல நடிச்சவங்க. 1000 படங்கிறது ஒரு பெரிய நம்பரு. அதை பண்ணவங்க. மியூசிக் டைரக்டரா இளையராஜா மட்டும்தான் 1000 படங்கள் பண்ணியிருக்கிறாரு அந்த சவுத்துல. மற்றபடி இதுதான் இன்னைக்கான ரிவ்யூல முடிச்சுக்குவோம். இப்போ நீங்க அஜித் சுல்தான் போய் அக்கட்டா டூ டீச்சரை பார்த்துட்டு வரேன். நீங்க பேசிட்டு இருங்க. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, ஒரே ஒரு கொஸ்டின். சொல்லுங்க. இந்த ஸ்டுடியோ கிரீனுக்கு என்னதான் ப்ரோ ப்ராப்ளம்? இப்ப பாரு சூர்யா கார்த்தி அவங்களுக்கு நட்டம் கட்டி அவங்க 2 பேரும் இதாயிருவாங்க போலயே. தலைவன் தலைவி படத்துல காளி வெங்கட் பைக்ல போயிட்டு இருப்பாரு. போலீஸ்கார்டு கேட்பாரு. காளி வெங்கட் சொல்லுவார், பொண்டாட்டி கொஞ்சம் தலைவலி சார், போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. பொண்டாட்டினாலே தலைவலி தானே சார் அப்படின்னு சொல்லி அந்த டிராபிக் போலீஸ் சொல்லுவாரு. கிட்டத்தட்ட ஸ்டூடியோ கிரீனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஸ்டூடியோ கிரீனாலே பிரச்சனை தானே, இதுக்கு எதுக்கு தனி பிரச்சனை? அப்ப எதுக்கு ப்ரோ அவங்க 2 பேரும் இவங்களுக்கு இவ்வளவு வாய்ப்பு கொடுக்குறாங்க? ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களுக்கே படம் பண்ணணும். அதுதானே இப்ப எரிச்சலா இருக்கு. இப்ப மத்த ப்ரொடியூசரா இருந்தாருன்னா கன்ஃபார்மா சொல்லலாம் நாளைக்கு படம் வந்துரும் அப்படின்ட்டு. இவங்களை வச்சுக்கிட்டு மேபி ரிலேட்டிவ்ங்கிறனாலயா இல்ல என்னன்னு தெரியல. சூர்யா ஃபேன்ஸ் இவங்களை நினைச்சு டெய்லி புலம்புறாங்க. ப்ரோ ஆக்சுவலா புக்கிங் ஸ்டுடியோ கூட ஓகே ப்ரோ. பட் இவரு நம்ம பிரபு அவரு நல்ல ப்ரொடியூசர் தான். நல்ல ஒரு கணாக்காரன் மாதிரி ஒரு படத்தை கொடுத்தவரு, ஒரு ப்ரொடியூஸ் பண்ணவரு, கண்டென்ட் தெரிஞ்சாலும் அவர் ஏன் இந்த மாதிரி பண்றாரு? கருப்பு ரிலீஸ் டேட்ல என்ன சிக்கல், அதை பத்தி சொல்லுங்க ப்ரோ. நீங்க பாத்தீங்கன்னா தங்கலானுக்கும் இதே மாதிரி தான் பிரச்சனை வந்தது. கங்குவாவும் சேம் இதே ஃபைனான்சியல் இஷ்யூ தான். லாஸ்ட் மினிட்ல சார்ட் அவுட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. இப்ப மறுபடியும் இந்த படத்துக்கு இதே பிரச்சனை வாத்தியாருக்கு. பணம் தரலன்ட்டு. இந்த வாரம் அவன் ரிலீஸ் பண்ணனா இதுவும் போயிடும் ப்ரோ. ஓடிடி ரைட்ஸும் வந்து சோல்ட் அவுட் ஆயிரும்னு நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலா அந்த பொங்கல் டைம் தான் வந்துட்டு ஓடிடி வந்து அவங்க பிளான் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டேட்டை விட்டாங்கன்னா இப்ப எனக்கு தெரியல எப்படின்னு சொல்லி. ஸோ சுகுமார் ப்ரோ ஏன் இதை பத்தி எதுவுமே சொல்லாம இருக்காரு அமைதியா? கேளுங்க. சுகுமார் இருக்கீங்களா?
ப்ரோ ஆனா ரவிவர்மா இன்னைக்கு நைட்டு புக்கிங் ஓப்பன் ஆகும் போட்டிருக்கு, அப்படி என்னன்னு தெரியல ப்ரோ. இப்ப வரைக்கும் இங்க எல்லாம் ஓப்பன் ஆகல. என்ன அதே புக்கிங்? இவர் தான் ரிலீஸ் என்ன பண்றாரு ப்ரோ, புக்கிங்? சக்தி பிலிம். வாத்தியார் வருமா வராதா? என்ன பிரச்சனை? வாத்தியார் வருமா வராதா தான் பிரச்சனை. ஸ்டுடியோ கிரீன் ப்ரோ, ஸ்டுடியோ கிரீன்னால என்ன அவர் தமிழ் என்ன அமைதியா இருக்கும் போதே அவங்களுக்கு தெரியலையா ஏதோ தப்பா இருக்குன்னு. இல்ல இல்ல சுகுமார் ப்ரோ, நீ பேச வைக்காதீங்கன்ற மாதிரியே இருக்காரு போல. ஆக்சுவலா அந்த வாத்தியார் படம் அனௌன்ஸ் பண்ணப்போ ரொம்ப ஹைப்பா இருந்தேன் ப்ரோ. நலன் ஒரு நல்ல டைரக்டர், கார்த்தி ஒரு டைரக்டரோட ஹீரோ, அந்த மாதிரி இந்த காம்போ வந்து ஒரு நல்ல படம் இருக்கும் தமிழ் சினிமாவுக்கு அப்படின்னு நினைச்சேன். போற போக பார்த்தா டிலே ஆகுறதுலே கடுப்பா இருக்கு ப்ரோ. ப்ரோ எத்தனை டேட்டு இப்ப இதுக்கு ஆக்சுவலா என்ன முன்னாடி? பிரச்சனை? ப்ரோ அந்த அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணல ப்ரோ, அதான் ப்ரோ பிரச்சனை. ஓ 28 கோடி யாருக்கு? நினைக்கிறேன், 28 கோடி என்னமோ. அவங்க ஏதோ யாரோ ஆமா ப்ரோ, வழக்கம் போல சூர்யாவோ கார்த்தியோ ஏதோ ஒரு படத்தை நடிச்சு கொடுப்பாங்கன்னு அக்ரிமெண்ட் போட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. எவ்வளவு ப்ரோ அவங்களும் கொடுப்பாங்க இவங்களுக்கு, ஞானவேல் ராஜாக்கு? பாவம் ப்ரோ அவர் சூர்யாவும் கார்த்தியும். தயவு செஞ்சு அவங்க 2 பேரும் வேற கொஞ்ச நாளைக்கு சொந்த படம் எடுக்காம நல்ல நல்ல ப்ரொடியூசர்கிட்ட நடிச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இல்ல, வரட்டும் ப்ரோ. நிரந்தரமாவே அவங்க அதை பண்ணணும் நல்லா இருக்கும். இல்ல நான் கேக்குறேன், யாருக்கு ஆமா ப்ரோ, கொடுக்கணும்? ஞானவேல் ராஜா இதான் யாருக்கு கொடுக்கணும்னு அவரு கேக்குறேன். கொடுக்கணுமா? அவரே வளரிட்டார், ஞானவேல் ராஜா கொடுக்கணும்ட்டாரு. அதுதான் ப்ரோ, ஞானவேல் ராஜா யாருக்கு கொடுக்கணுமா? ஏதோ ஒரு பினான்சியர் அது கொடுக்கணுங்கிற மாதிரி சொன்னாங்க. குத்துட்டாரா? அதுதான் பிரச்சனை சூர்யா போயிட்டு இருக்கு. கார்த்தி இருக்காங்களா, அவங்க கொடுத்துப்பாங்க ப்ரோ. அவருக்கு என்ன கவலை, சூர்யா கார்த்தி இருக்காங்களா, அவங்க கொடுத்துப்பாங்க. ஓகே. எப்போ புக்கிங் ஓப்பனு? இன்னும் ஓப்பன் ஆகல ப்ரோ, இப்ப வரைக்கும் ஓப்பன் ஆகல. இன்னைக்கு நைட் ஆனா உண்டு, இல்ல நாளைக்கு தெரியல ப்ரோ. இப்போதைக்கு படம் வருமாங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்டேட் கேட்க வந்துட்டு வரிசையா அப்டேட் கொடுத்துட்டு இருக்கீங்க. இல்ல எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுல்ல. டோட்டல் 21 கோடி கொடுக்கணும் ப்ரோ இந்த படம். கோர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா இனிமே டியூ உங்களுக்கு டைம் கொடுக்க முடியாது, கொடுத்த டைம்ல செட்டில் பண்ணல. ஸோ அதனால பே பண்ணா படம் ரிலீஸ் ஆகும், இல்லைன்னா இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்களாட்டிருக்கு. என்னன்னு தெரியல இது. ஆனா கோர்ட்ல இது இதுதான் பண்ணாங்க சொன்னாங்க. ஆக்சுவலா 21 கோடி கட்டினா படம் வரும், இல்லைன்னா படம் வராது. கங்குவா படம் நடிச்சிருக்க பதிலாக சிறுத்தை சிவா கூட ஒரு வேல் மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் நடிச்சிருக்கலாம் ப்ரோ. ப்ரோ இப்ப எப்படி என்னன்னா இருந்தாலுமே அந்த படம் தான் ஓடி. இதனால மறுபடியும் கருப்புக்கு பிரச்சனை வரும். இந்த படமே இப்ப இப்படி இருக்குன்னா கருப்புக்கு கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். அது இன்னும் செட்டில் ஆகலன்னு சொல்லிட்டு கங்குவா படத்தப்ப ஞானவேல் வந்துட்டு கருப்பு கேம் பிரச்சனை வருது ப்ரோ. கருப்பே ஹோம் ப்ரொடக்ஷன் தானே, ஸ்டுடியோ கிரீன் இல்ல. பட் ஆனா கருப்பு வேற ப்ரொடக்ஷன், ட்ரீம் வாரியர் வேற. கருப்பு ட்ரீம் வாரியர், கருப்பு ட்ரீம் வாரியர், கங்குவா பச்சை, அதனால ஒன்றும் பிரச்சனை வராது. அதான் கேக்குறேன், கருப்புக்கு என்ன பிரச்சனை வருது? கருப்புல ஸ்மூத் ரிலீஸ் தான். தெரியலையே, ஸ்மூத் ரிலீஸ் தான். நான் எப்ப அந்த ஸ்மூத்னு தான் தெரியல. ரிலீஸ் இதை வச்சு அவங்க வந்து ஞானவேல் ராஜா வச்சு கருப்பு டிஸ்டர்ப் பண்ணுவாங்களான்னு ஒரு கெஸ் பண்றாரு, அவ்வளவுதான். ஆமாம் ப்ரோ, ஏன்னா ரெண்டுமே அது எஸ்ஆர் பிரபுவுமே ஹோம் ப்ரொடக்ஷன் தானே ப்ரோ. ஆல்மோஸ்ட் ஸ்டுடியோ கிரீன் மாதிரி தானே அவங்களுக்கும் வரும். ஹோம் ப்ரொடக்ஷன் தான், இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. கிடையாது, பட் இருந்தாலும் வாய்ப்பு இருக்குல்ல, அத சொல்றாரு. இதனால எதனா பிரச்சனையா? ஆமாம் ப்ரோ, ஷார்ட் அவுட் ஆகுமா இல்ல போஸ்ட்போன் ஆகுமா? ஓகே, புரியுது. ப்ரோ AK64 அப்டேட் இருந்தா சொல்லுங்க ப்ரோ. AK64லாம் வந்துட்டு என்ன பண்ணி AK64 என்ன அப்டேட்? AK64லாம் ஜான் தான் சொல்ல வந்து அதுக்குள்ள விக்கல் வந்துருச்சு. ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். ப்ரோ இந்த படம் மாதிரியே இந்த லாக்டவுன் ஒன்று போட்டுட்டு இருந்தாங்கல்ல ப்ரோ, அதுவும் போஸ்ட்போன் ஆட்டு இருக்கு.
அது என்ன அது பிரச்சனை? லைக்கா தானே? தெரியல ப்ரோ, புக்கிங் ஓபன் பண்ணிட்டு மறுபடியும் எடுத்துட்டாங்க. ஓ இல்ல பாவாத்தியாரு என்னன்னா ராட்சசன் எந்த படமும் வரலையா இல்ல bro? ப்ரோ, இந்த வாரம் பழைய மட்டும் தான். படையப்பா மகாசேனா, படையப்பா, மாண்புமிகு பறை 3 படம் வருது. எல்லாம் போய் பாரு. அகண்டா 2 அகண்டா 2 பிரகாஷ் ப்ரோ பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன். என்ன கையில தூக்கி வச்சு ஆராத்தி எடுத்துட்டு இருக்கிறாரு, ஏங்க இப்படி? ஆராத்தி எங்க தொடங்கும் எங்க முடியும் ஏங்க பிரகாஷ் ப்ரோ. ஏங்க அநியாயம் அவ்வளவுதான். பண்றாரு. அதாவது ஒவ்வொரு டீசர்ட் ட்ரைலர்லயுமே படத்தை நம்ம அவருக்கு இது பண்ணிக்கிட்டே போறாரு. இருக்க கிட்டத்தட்ட பிரகாஷ் ப்ரோ, இந்த அரசன் படம் வந்து எப்படி ப்ரோ? இந்த இது மாதிரி அசுரன் மாதிரி சீக்கிரமே முடிக்கிறதா இல்ல கொஞ்சம் இழுக்குமா ப்ரோ? சுகுமார் ப்ரோ சொல்லுவார். கருப்பு இது மாதிரி அரசன், விடுதலை கருப்பு மாதிரி. அரசன் ரெண்டும் சுகுமார் ப்ரோக்கு எழுதி கொடுத்துட்டேன். சுகுமார் ப்ரோ, கருப்பு அது பத்தி வந்து ஏதாச்சும் அப்டேட் இருக்கா உங்ககிட்ட? 1 இயர் டைம் அனிருத்தே சொல்லிட்டாரு இல்லைங்க, அந்த படம் முடியிருக்கு 1 இயர் ஆகுன்னு அவரே சொல்லிட்டாரு அனிருத்தே. அப்படியா ப்ரோ? ஓகே ப்ரோ. ப்ரோ அஜித் புல்தான் ப்ரோ, டிபில நீங்களா ப்ரோ இருக்கீங்க? ஆமாங்க. பாலையா விஜய், தேசிங்கி பெரியசாமி டைரக்டர் அவர் மாதிரியே இருக்கீங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, இப்போ ஒரு ஜிஃப் போஸ்ட் பண்ணிருக்கீங்களே, அதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதுதான் பாவாத்தியார். வாதியார் இருக்காரு, அதாவது தம்பின்னு இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? அப்ப இந்த வாரம் வரலன்னா அந்த படம் ஒரே அடியா ஏதாவது ஸ்டெல் பண்ணுவாங்களா, இல்ல வேற ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க? தெரியலங்க, பஞ்சாயத்துல தான் இருக்கு. பாப்போம், முடிட்டு நாளைக்கு காலைல வரைக்கும் டைம் பார்ப்போம். அதுக்கு யாராவது சால்வ் அவுட் பண்றாங்களா பார்ப்போம். பெரிய தொகை அமௌண்ட், ப்ரோ சின்ன தொகை கிடையாது. அகண்டா 2 வந்து இந்த தெலுங்கு ப்ரொடியூசர் இருக்காருல்ல ப்ரோ, அவர் வந்து ஏற்கனவே உள்ள கடனுக்கு தானே அது போன வாரம் ரிலீஸ் ஆகும் போச்சு. இல்லைங்க, அதே பஞ்சாயத்து தான் இதுவுமே. அதுவாச்சும் கடைசியா சின்ன தொகையா மாறுனுச்சு. சின்ன தொகைக்கே அந்த படம் அது எவ்வளவு பெரிய பாலையா வந்து இப்ப வந்து எவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்குன்னு தெரியும். இப்ப கரண்ட் ஒரு 5 வருஷமா அவருக்கு வந்து எப்படி இருக்கு தெலுங்குல அவரோட பிசினஸ் எப்படி இருக்கு, opening எப்படி இருக்குன்னு தெரியும். சப்போர்ட் இருக்குல்ல ப்ரோ. இவ்வளவு இருந்து ப்ரொமோஷன்ஸ் அவ்வளவு பேர் இருந்து நல்ல பெரிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இருந்துமே இத்தனைக்கும் பாலையாவோட பொண்ணும் சேர்ந்து படத்தை தயாரிக்கிறாங்க. அந்த படத்தை அப்படி இருந்துமே அந்த படம் வந்து ஒரு வாரம் தள்ளி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதுவும் கிட்டத்தட்ட ஹோம் ப்ரொடக்ஷன் மாதிரி தான். பாலையா பொண்ணு வந்து ஒரு கோ ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு. அப்படி இருந்துமே பாத்தீங்கன்னா அந்த படம் எவ்வளவு தள்ளி போயிடுச்சு, ஒரு வாரம் 1 வீக் போயிருச்சு. ஓகேங்களா? அதே ஆல்மோஸ்ட் அந்த பஞ்சாயத்து தான் இதுவும். நாளைக்குள்ள அவங்க ஷார்ட் அவுட் பண்ணாங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிரும். இல்லையா என்ன சொல்றது, இப்போ ஒருத்தர் கொஞ்சம் கூட சொல்ல, வீரதீர சூரன் மாதிரி ஈவினிங் ரிலீஸ் ஆயிருந்தாரு மாவீரன். வீரதீர சூரன் மாதிரிலாம் ஈவினிங் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அதுவும் இப்படி ஓப்பனிங் அடி வாங்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் இதாயிடுச்சு பெருசா. இந்த படம் என்னன்னா கூட பாத்தீங்கன்னா படையப்பர் திடீர்னு வராது. அவர் படையப்பரும் சேர்த்து அவரு கொஞ்சம் கை வைப்பாரு ஓப்பனிங்ல. அது போக அகண்டா 2 தியேட்டர் லாக் பண்ணி வச்சிருந்தாங்க போன வாரம், பயங்கரமா லாக் பண்ணி வச்சாங்க. அவங்க போன வாரம் லாக் பண்ண ஸ்கிரீன்ல ஒரு 50% இந்த வாரம் லாக் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்மோஸ்ட் அது கொஞ்சம் இழுத்துக்கும். ஏன்னா அகண்டாங்கிறதே ஒரு பெரிய பேரு. இதுக்கு மேல என்னன்னு பாத்தீங்கன்னா படையப்பாலாம் பாத்தீங்கன்னா ரியலிஸ்ட் எல்லா ஏரியாலும் பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், புது படங்கள் பெரிய, அதாவது அஜித் விஜய் படங்கள் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரியான டிஸ்ட்ரிபியூட்டர். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திருச்சி ஏரியா ஜிடி பிலிம்ஸ் தெரியும், ரெட் ஜெயின் மூவிஸோட இன்னொரு இது. அவங்க மொத்தம் ரெட் ஜெயின் மூவிஸ் படையப்பா ரிலீஸ் பண்ற மாதிரி சக்தி பிலிம் ஃபேக்டரி இந்த சைடு பாவாஜர் ரிலீஸ் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு பஞ்சாயத்து இல்லாம இருக்கணும். அந்த படத்தோட ட்ரைலர் வேற ஆல் சென்டர் படமாவும் ரீச் ஆகல. கார்த்தியா பாத்தீங்கன்னா மதில் மேல் பூனை மாதிரி கத்தி மேல் நடக்கிற மாதிரி கதைன்னு சொல்லிட்டாரு. ஒண்ணு இப்படி இல்ல இப்படின்னு நமக்கே எல்லாத்துக்கும் தெரியும். இந்த படம் நமக்கு இப்ப ஏ சென்டர் ஆடியன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அது தாண்டி இப்ப நம்ம இங்க ஒரு 100 பேர் இருக்கோம். அந்த 100 பேர்ல பாத்தீங்கன்னா 10% பேருக்கு தான் இந்த மாதிரியான படங்கள் பிடிக்கும். இப்ப எனக்கு பிடிக்கும் ரொம்ப. எனக்கு காதலும் கடந்து போகும் பிடிக்கும், எனக்கு சூதுகவும் பிடிக்கும், பிளாக் காமெடி டார்க் காமெடி எது சொன்னாலும் சரி, இந்த மாதிரி டைப் படங்கள் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு 10 பேர் இருக்கும். அந்த நம்ம ஸ்பேஸ்லயே 100 பேர் இருக்கணும். 100 பேர் 10 பேர் தான் அந்த மாதிரி இருக்கும். அப்ப மீதி 90 ஆட்களுக்கு அந்த படம் பிடிக்காது. அந்த படம் எக்ஸ்பெக்டேஷன் ஹைப்பே ஏத்தி இருக்காது. இந்த ட்ரெய்லரோ டீசரோ படத்தை பார்த்தே ஆகும்டா அப்பெல்லாம் ஏத்திருக்காது யாருக்குமே. அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, ரிசல்ட் வரட்டும் பாத்துக்கலான்னு. இப்போ மார்னிங் ஷோ ரிசல்ட் வந்தா ஈவினிங் ஷோ நைட் ஷோ பிக்கப் ஆகும். இவங்க மார்னிங் ஷோ படமே வரலன்னா என்ன ஆகும்? அப்புறம் முதல் நாள் ஓப்பனிங் போச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் கூட வந்து படையப்பர் வேற அவரு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு தெரியல. ட்ரைலர் தேட்டருக்காரங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் இருக்கு. போன வாரம் ஆப்ஷனே இல்ல. போன வாரம் படம் விட்டுறதுக்கு ஆப்ஷனே இல்லாம இருந்துச்சு. இந்த வாரம் தேட்டருக்காரங்களுக்கு அகண்டா 2 ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் என்னன்னா படையப்போட புக்கிங்ஸ் பார்த்து அவங்க தேட்டருக்காரங்களுக்கு ஒரு நல்ல வைப்பு. 100 ரூபா ரீரிலீஸ், இந்த படத்தை போட்டா கேரண்டீடா ஓப்பனிங் ஒரு 3 நாள் லீவ் நாள்ல அந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒரு நம்பக்கு தகுந்த மாதிரி இல்லையே கான்செப்ட். ஒன்னும் ஹிட் அடிக்கலாம், இல்ல எப்படி சொல்ல முடியாம போயிடலாம். ஒருவேளை ஓடிடி வாட்சிங் சொல்லி முடிச்சிட்டேன்னா நம்ம இவ்வளவு தேட்டர் போட்டு வீணா போயிருமே, போன வாரம் வேற படம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சேஃப் சைடு போலான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகுது கேரண்டீடான விஷயம் வேணும். திடீர்னு கோர்ட்ல போய் இன்னைக்கு நாளை மறந்தா ஒரு நாள் கேப், நாளைக்கு ஒரு நாள் கேப் வச்சு இன்னைக்கு இவ்வளவு பஞ்சாயத்து வச்சிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் யாராவது வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாருன்னா கஷ்டம்.
அவரே தான் சால்வ் பண்ணணும், முன்கூட்டியே சால்வ் பண்ணணும், எல்லாத்தையும் முடிச்சு வைக்கணும். இவ்வளவு தொகை படிச்சு என்ன ஆகுறதுன்னு தெரியல. பிரகாஷ் ப்ரோ ஒன்னே ஒன்று நான் கொம்பன் கூட சொல்லிக்கிறேன். லேட்டா தானே ப்ரோ, கொம்பன் படத்துல இருந்து இந்த மாதிரி பிரச்சனை வருது என்ன ப்ரோ? கொம்பன் படம் கூட லேட்டா தானே ரிலீஸ் ஆச்சு. ஆமா, ஒவ்வொரு வாட்டியும் இதே பஞ்சாயத்து. கங்குவா ரிலீஸ்க்குமே இந்த மாதிரி ஒரு காசு கொடுப்போம்னு சொல்லி கேஸ் வந்து அதுக்கப்புறம் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிற ஒருத்தர் வந்து கொடுத்து இதுதான் கடைசியில வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வந்துச்சு. அவர் இதே மாதிரி ஒருத்தரையும் பண்ணிருந்தா தெரிஞ்சு கஷ்டம் தான் போல. அகாண்டா 2 மாதிரி ஆனா இப்ப மாவீரன் ப்ரோ கொஞ்ச நேரம் முன்னாடி வச்சு சொன்னதை வச்சு யோசித்து பார்த்தா மண்டே அவங்களுக்கு அந்த கேஸ் ஹியரிங் இருந்துச்சு. ஆனா மண்டே தான் ஈவென்ட்டே வச்சாங்க. சோ பேக்கப் பிளான் இல்லாமையா இவ்வளவு தூரம் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க? அவரு சொன்னது எப்படியும் பார்க்கணும். இல்ல ப்ரோ, அது வரும் எனக்கு தெரிஞ்சு வந்துடும் தான் நினைக்கிறேன். ஓவர்சீஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுட்டு எல்லாத்தையும் ஆர்டிஸ்ட் அது வரைக்கும் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி நாளைக்கு ஏதாச்சும் அவங்க ரெடி பண்ணுவாங்க போல. ஆனா வந்து இது ஆக்சுவலி 2011 வச்ச காசுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 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 இப்ப இங்க வந்து நிக்குது. குட்டியா இருக்கவங்க சால்வ் பண்ணா பெருசா வரைக்கும் விட்டு பண்றாங்கன்னு தெரியல. அந்த சத்தியவேலன்றவர் வந்து ஏதாவது ஸ்டெப் எடுத்து பண்ண முடியுமா ப்ரோ? இவரு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரோ அவரு ஏதாவது கேட்கற போற அந்த மெய்யழகன் படம் தமிழ்நாட்டை கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு மெயின் ரீசன் அவர் தான் ப்ரோ. அந்த படம் வந்து தமிழ்நாட்டுல 250 ஸ்கிரீன்ஸ்ல தான் ரிலீஸ் ஆச்சு. சொல்லுவாங்க ப்ரோ. சூர்யா ஃபேன்ஸ் நிறைய பேர் ஆதவன் படத்துல வடிவேலு வந்து நீ ஒன்னும் பயப்படாத, எப்படியாவது என்ன காப்பாத்திடுறா அப்படிம்பார்ல, அந்த கேட்டகரியில உள்ள ஆளுதான் நீங்க சொல்ற. அவரு இவரை காப்பாத்தணுமா? சரி ரைட்டு. ஆக்சுவலி பிரகாஷ் ப்ரோ நீங்க ஒண்ணு சொன்னீங்களா, இது பிசிக்கான படம் இல்லைன்னு சொல்லிட்டு. அது என்னன்னா இது எம்ஜிஆர் ஃபேக்டர்னு ஒண்ணு இருக்கு. அது அந்த இதுல பேசுறது கொஞ்சம் கலாட்டா பிஎன் கூட கொஞ்சம் பிசிக்கான படம் இல்லைன்னு சொல்லல, பிசிக்கான ட்ரெய்லர் இல்ல. ஓகேங்களா, ட்ரெய்லர் கட்டு நீங்க எல்லாருக்குமான ட்ரெய்லர். அவங்க எல்லாருமே வந்து ஏ சென்டர் ஆடியன்ஸ்க்கே பயப்படுறாங்க. இருங்க அப்ப ட்ரெய்லர் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்குவோம், இல்ல ரிவ்யூ வரட்டும், ரிவ்யூ பார்த்துட்டு அவங்க யாராவது ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஷோல வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தா நம்ம வந்து படத்துக்கு போயிடலாம் அப்படின்னு தான் இருக்கிறாங்களே தவிர யாரும் ட்ரெய்லர் பார்த்துன்னு ஹே செம்ம ஹைப்டு மேக்ஸ் இந்த படத்தை உடனே பார்த்தே ஆகணும் எஃப்டிஎஃப்எஸ் புக் அப்படின்னு யாரும் வரல. ப்ரோ நான் இருக்கேன் ப்ரோ. நம்ம 10 பேர் இருக்கோம். 10 பேர் இந்த படத்தை வந்து இல்ல பிரகாஷ் ப்ரோ, நினைக்கிறேன் என்னன்னா இந்த படத்தை மேல ஃபர்ஸ்ட் இருந்தே ஒண்ணு கிளப்பி விட்டாங்கல்ல. நடுவுல வந்து 50 நாள் ஷூட்டிங் பெண்டிங் இருக்கு, அதை 15 நாள்ல முடிக்க சொன்னாங்க. அந்த மாதிரி இந்த படத்தினால வந்து இப்ப வரைக்குமே வந்து அவசரமா ஏதோ முடிச்சு ரிலீஸ் பண்ணுங்கிற பேர்ல முடிச்சு அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் இருக்காங்க தவிர ஃபுல்லா சாட்டிஸ்ஃபைடா ரிலீஸ் பண்றாங்க அந்த மாதிரி தான் மைண்ட் செட்டை கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே. அதுதான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பிரச்சனையே. ப்ரோ நலனுக்கே இது ஒரு பெரிய இது என்ன ப்ரோ, அவருக்கு இந்த வெற்றியை வச்சுதானே அடுத்த படம் பெரிய ஹீரோ யாருன்னா ப்ரோ கதை கேட்கலாம். சூர்யா சாரையும் கதை கேட்கலாம்ல. அவருக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் இருக்கு, இதை நம்பி மட்டும்தான் அவர் கிடையாது. ப்ரோ ஆமாமா இது ஆனா வந்து அவர் கரியருக்கு இது போனா இது கொஞ்சம் நல்லா ஒண்ணுதான் அடுத்தது போகும். ஒரு சின்ன இன்ஃபோ, பிரகாஷ் ப்ரோ கொஞ்ச நேரம் முன்னாடி படையப்பா புக்கிங்ஸ் ஹைப் பண்ணாரு. அதுக்கு ஏத்த மாதிரியே இப்ப படையப்பா வந்து ஹார்லி ட்ரெண்டிங் குள்ள வந்துருச்சு. 24 hours இருந்து ஹார்லி ட்ரெண்டிங் குள்ள வந்துருச்சு புக்கிங். அவ்வளவு சூப்பர் ப்ரோ. அது ஷோ போட போட ஃபுல் ஆகிட்டே இருக்கும் ப்ரோ. அது எனக்கு தெரிஞ்சு இந்த கிறிஸ்துமஸ் வரைக்குமே நல்லா போகலாம் எனக்கு தெரிஞ்சு. முன்னாடியே ஆமா ப்ரோ, ஒரு 2 வீக் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிருந்தா சிம்பிளா ஒன்று சொல்லட்டுமா, ரீ ரிலீஸ்ல கில்லிக்கு அப்புறம் வந்து ஒரு ரெக்கார்டு வந்துட்டு படையப்பாக்கு வந்து வரும்ன்றது இந்த புக்கிங் பார்த்தாலே தெரியுது. ஏன்னா சரியான ஒரு புக்கிங் ஸ்டேட்டஸ், அவர்லி ஸ்டேட்டஸ்ல ஒரு ரீ ரிலீஸ் படம் வருது அப்படின்னா அவ்வளவு ஈஸியா ஒரு படத்துக்கு வராது. அது படையப்பாக்கு வந்திருக்கு. இத்தனை நாள்ல நிறைய படங்கள் ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா எந்த படமும் வந்து போச்சு. ஆனா எக்ஸ்ட்ராடினரியா போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எல்லாம் ஓரளவுக்கு வந்துட்டு டீசெண்டா நல்லா ஓரளவுக்கு நல்லா போச்சு. அட்டகாசமும் நல்லா போச்சு. அஞ்சான் கூட ஓரளவுக்கு அவங்க எதிர்பார்த்த அந்த இது கூட வந்துச்சு. பட் ஆனா இந்த படையப்பான்றது வந்துட்டு வேற மாதிரி புக்கிங்ஸ் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம பாக்குறோமே, நம்மளுக்கே தெரியுது கிளியரா. அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. ஏன்னா அது ஓடிடில எல்லாத்துலயுமே இருந்தது, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க இப்போ. ஏன்னா அது கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயுமே படையப்பா கிடையாது. நம்ம யூடியூப்லயும் இல்ல, இதுலயுமே எந்த ஓடிடிலுமே இல்ல. ஸோ வந்து தியேட்டர்ல பார்க்கலாம். அப்போ வந்து ரொம்ப
அது தூக்கி ரொம்ப நாள் ரொம்ப ரொம்ப நாள் ஆகுது. இது தெலுங்குல மட்டும்தான் இருக்கு நரசிம்மா ஆக்சுவலி அப்படின்னு பிரைம்ல சொல்லிட்டு, இருந்துச்சு ப்ரோ. தமிழ்ல இல்ல. பிரைம்ல தான் இருந்தது, அதை நான் தூக்கிட்டாங்க. நான் சர்ச் பண்ண 2 இயர்ஸ் பேக் போய் தூக்கிட்டாங்க. அதான் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல இல்ல அது. ஸோ நிறைய பேருக்கு வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், அதுவும் தியேட்டரிக்கல் மூவ்மெண்ட் ஜாஸ்தியா இருக்குல்ல, படையப்பல அதிகமா இருக்கும். சும்மா ப்ரோ அப்படியே உங்கள்ட்ட கருப்பு பத்தி லேட்டஸ்ட் ஏதாச்சும் அப்டேட் இருக்கா உங்ககிட்ட? ஏதாச்சும் இருக்கா மட்டும் சொல்லுங்க. அப்படியே அது கேட்க தான் வந்தேன். மற்ற டாபிக் தான் போய். கருப்பா ஆமா. அவங்க என்ன ப்ரோ, அவங்க வந்து அவங்க வேலை எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஜஸ்ட் வந்து அவங்க ரிலீஸ்க்கான ஒரு போராட்டத்தில் இருக்காங்க. அது ப்ரோ அவங்களோட இப்ப ஜனவரி விட்டு அடுத்து எலெக்ஷன் முடிச்சிட்டு வந்தா அடுத்து வரிசையா படம் வருமே ப்ரோ. தனுஷ் படம் இருக்குது, கார்த்தியோட ஒரே இது நிமிஷம் சர்தார் 2 சாரி இருக்கு. எலெக்ஷன் முடிச்சுட்டு வரும்னு யார் சொல்லவே இல்லையே. சும்மா ப்ரோ ஆனா பேட்ச் ப்ரோ ஒர்க் வாய்ப்பு முடிஞ்சிருச்சா? இருக்குல்ல. பேட்ச் ஒர்க் இப்போ சண்டே நடந்துட்டு இருந்துச்சு, அது அந்த ஷெட்யூல் முடிஞ்சிருச்சான்னு கேட்குறேன். இல்ல எல்லாமே அவங்க சைடுல எல்லாமே முடிஞ்சிடுச்சுங்க. எல்லாமே இந்த வீக்கெண்டோட எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே எதுவுமே இல்ல. அந்த தேதியை எப்பதான் ப்ரோ எதிர்பார்க்கலாம்? நீங்களாச்சும் இப்ப சொன்னா பரவாயில்ல. ஒன்னு அவங்க டேட் தான் நம்ம முடிவு பண்றோம், அவங்களே டேட் முடிவு பண்ணலையே. ப்ரொடக்ஷனே டேட் முடிவு ஒன்றும் எடுக்கலையே, டிசிஷன் எடுக்கலையே. அவங்க எதனா ஒரு டேட் டிசிஷன் எடுத்தாங்கன்னா அபிஷியலா வர்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டேட் நம்மளுக்கு தெரிய வரும் இந்த மாதிரி அப்படின்னு. அவங்க ஒன்றும் முடிவே எடுக்கலன்னும் போது நம்மளுக்கு அதை பத்தி வந்து ஒரு கிளாரிட்டியே இல்லை. அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க, ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவாங்க, பார்ப்போம். ப்ரோ ஒரு கருப்பு வந்து ஒரு பிஎன்சி படம் தானே ப்ரோ, ஒரு கமர்ஷியல் படம் தான். அது சன் டிவில வாங்கலாமே ப்ரோ. சன் டிவி வாங்கினா நல்லா டிஆர்பி வருமே. அந்த மாதிரி பிஎன்சி படத்துக்கலாம் அவங்க ஏன் வாங்காம இருக்காங்க? அவங்க வாங்கிருக்காங்களா? ஜி தமிழ் வாங்கிருக்காங்க. இல்ல ஆக்சுவலி சேட்டலைட்டா விற்க கஷ்டமா இருக்கு. டிஜிட்டல் வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ் ஈஸியா இருந்துச்சு. ஆனா கருப்புக்கு எல்லாமே உல்டா நடக்குது. சேட்டலைட் வித்துருச்சு, டிஜிட்டல் தான் இப்போ கொஞ்சம் ஏன் டிஜிட்டல் இருக்குல்ல? பரணி இது வாச சினிமாஸ் ரெக்வெஸ்ட் காமிச்சா அக்செப்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்பீக்கர் அவருக்கு ரெக்வெஸ்ட் கொடுங்க. இல்ல இந்த குரூப் ஸ்பெஷல் கேட்டேன், விக்கல தானே யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க இன்னும் சைன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வித்துருச்சு. டேட் மட்டும் தான் முடிவு. அதாவது நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்னன்னா இப்போ டேட் வந்து வரும்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப நீங்க நானே சொன்னேன் 2 வாரத்துக்கு முன்னாடி வர வேண்டியது. இப்ப அடுத்த வாரம் என்ன கேக்குறீங்க, என்ன ப்ரோ நீங்க சொன்னீங்களே வரலையே அப்படின்ட்டு. இப்ப என்னடா பண்றது, நம்ம டேட் வரும்னு சொல்லிட்டு வரலையே, சரி புதுசா என்ன ஒன்று கிளப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓடிடி ஒன்றும் முடியலைங்க, அது முடிஞ்சா வந்துடும், அது ஏதோ முடியுற மாதிரி இருந்தது, முடியலன்னு சொல்லிட்டு நான் சும்மா கிளப்பி விடலாம்ல. அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. எல்லாம் பேசி சைன் பண்ணி முடிஞ்சிருச்சு. அவங்க ரிலீஸ் டேட் வந்தவனே வந்து டேட் ஃபிக்ஸ் பண்றவனே அபிஷியலா அனௌன்ஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதானே தவிர அதுக்கான ஸ்டேட்டஸ் என்னக்கு எத்தனை வாட்டி நீங்க எப்படி மாத்தி கேட்டாலுமே அது அவங்க ப்ரொடக்ஷன்ல என்ன முடிவு எடுக்கிற அந்த டிசிஷன் எடுக்கும் போதுதான் வந்து நியூஸே எங்களுக்கே வரும். அது வரையும் வந்து எந்த தகவலும் கருப்பு பத்தி கிடையாது. கருப்பு ஆன பேட்ச் ஒர்க் அந்த எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அவங்க சைட்ல எதுவுமே பெண்டிங் இல்லை இப்போ. ஆனா இது ஆக்சுவலா சூர்யா பத்தி கூட கிடையாதுங்க. இது ஜென்ரலாவே இருக்கிற இஷ்யூ வந்து இந்த இப்ப ரீசெண்டா இருக்கிற ஜென்ரலாவே இருக்கிற காமனாவே இருக்கிற இது வந்து இந்த டேட் என்னன்ற மேட்ரு. டேட் வந்து இப்படி கிளியரா இல்ல. அண்ட் இன்னொன்னு, நீங்க எல்லைக்கெல்லு இதை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க எல்லாருமே ப்ராப்ளம்ல இருக்கிற படம், ப்ராப்ளமே இல்லாத படம், வித்த படம், விற்காத படம், எல்லாத்துக்குமே வந்து இந்த டேட் திங் வந்து இன்னும் எதுக்குமே வந்து அது கொஞ்சம் காமனா இருக்கிற பிரச்சனை தான். அண்ட் எப்பவுமே இது இப்போ இல்ல, போன எலெக்ஷன் டைத்துலயுமே அது இருந்துச்சு. அரௌண்ட் தி எலெக்ஷன் வந்து அதுக்கு முன்னாடி 2-3 மாசம் எப்பவுமே இந்த மாதிரிதான் இருக்கும். இப்ப போட்டா போகுமா போகாதா, அரௌண்ட் எலெக்ஷனும் சரி, அப்புறம் இந்த டிசம்பர் டைம்ல வரதும் சரி. ஏன்னா அந்த மழை வருமா வராதான்றதுலாம் இருக்குல்ல. இந்த டிசம்பரும் இந்த அரௌண்ட் எலெக்ஷன் ஒரு 2-3 மாசமும் எப்பவுமே இப்படிதான் இருக்கும். 2015ல இருந்து இந்த மாதிரி இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ கரெக்டா? ஆமா, பெருமழை ஒண்ணு பெஞ்சிச்சு இல்லைங்க, அதுல இருந்து டிசம்பர்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அப்ப இருந்தே வந்து சொல்லுவாங்க, இப்ப வேற எந்த படம் சொன்னாலும் டிசம்பர் ரிலீஸா கொஞ்சம் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் பார்க்கிங் வந்து பயங்கரமா ரிவ்யூஸ் வந்துட்டு இருந்த படம் தானே. பார்க்கிங் வந்து அது கலெக்ஷன் கம்மியா போனதுக்கு காரணம் பியூர்லி மழை தானே. இன்ஃபேக்ட் இதுக்கே இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு முதல்ல மழை இருந்தும் பயங்கரமா போய் தியேட்டர்ல மக்கள் பரவாயில்ல அப்படின்னு போய் நான் பார்த்தே திருவேன்னு போய் பாக்குறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர்ல. வேதாளமோ அதுக்கு நடந்துச்சு, அந்த மாதிரி எப்பயாவது அது நடக்கும், ரேர் திங்கா. ஆனா யூஸ்வலா வந்து மெஸ்அப் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்களா. இன்னொன்னுங்க, படம் எடுத்து படத்தை மாத்தி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. படம்லாம் எடுத்து முடிச்சாச்சு,
தேதி வந்து இப்ப ரிலீஸ் பண்ணா இவ்வளவு கிடைக்கும், அதே இப்ப ரிலீஸ் பண்ணா இன்னும் இவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறப்போ ஏன் ஒருத்தவங்க ரிஸ்க் எடுக்க போறாங்க? பொறுமையா யோசிச்சுக்கலாம் விட்டுருவாங்கல்ல. பொறுமையா அந்த எதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ வேற ஒரு படம் கிளாஷ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அப்ப ரிஸ்க் எடுக்கலாம். ஓகே, அந்த படத்தோட நம்ம படம் நல்லா இருக்கும், நம்ம படம் சூப்பரா இருக்கு அப்படின்னு கான்பிடன்ஸ்ல. ஆனா எலெக்ஷனு இயற்கையெல்லாம் வந்து எதுக்கு அது கூட மெஸ்அப் பண்ணிக்கிட்டு நம்ம பொறுமையா ரிலீஸ் பண்ணிக்கலாம் தான் விட்டுருவாங்க. அதுதான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதான் மேட்ரு. இல்ல ஆக்சுவலி எலெக்ஷன் ஃபேக்டர் நீங்க ஒண்ணு சொல்றீங்க ப்ரோ. அது அது வந்து பெருசா வந்து எனக்கு தெரிஞ்ச எலெக்ஷன் மேல தானே வந்துச்சு நினைக்கிறேன். இப்ப 2021 மேல தானே வந்துச்சு எலெக்ஷன். இல்ல ப்ரோ, நான் அத சொல்லல. இப்ப நான் வந்து 20 எலெக்ஷன் இது ஜான் ரிலீஸ்க்காக எலெக்ஷன் சொல்லல. நீங்க ஜானுக்கு அப்புறம் போயிட்டீங்கன்னா எலெக்ஷன் முடிச்சு தான் வர முடியும்னு சொன்னார்ல, அதுக்கு சொல்றேன். அதான் அம்மான் தான்றேன். நீங்க ஃபெப்ரவரியோ இல்ல மார்ச்லயோ போய் இன்னொன்னுங்க, இது என்ன ஸ்கேல் படம்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க விஎன்சி சொல்றீங்களா, படம் வந்து ஒரு என்ன சொல்றது, இப்போ இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதோட நோக்கம் என்ன? கிளியர் கட்டா ஒரு கமர்ஷியல் வணிக வசூல் தானே இது, அதுக்காக போறது தானே. அப்புறம் இன்னொன்னு, ரொம்ப வருஷம் ஆச்சு எல்லாருமே சூர்யாவை இப்படி பார்த்துன்னு ஒரு ஏக்கத்துல இருக்காங்கல்ல. அப்படிங்கிறப்ப அவங்க ஆப்வியஸ்லி வெயிட் ஃபார் பிக்கர் டேட். அண்ட் சூர்யா படம் அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கேல்ல இருக்குல்ல, அதனால அவங்க யோசிப்பாங்கன்னு சொல்றேன். பட் பர்சனலா என்ன கேட்டா ஜனவரி 23 நல்ல டேட் தான். ஆனா இப்போ இவங்க இவ்வளவு டிலே பண்றதுனால இவரோட அடுத்த படத்துக்கும் டேட்ஸ்ல புஷ் ஆகுது, அதோட டேட்ஸ்ல கன்ஃபியூஷன் வருது. ஆமாங்க, நான் அதான் சொன்னேன். நீங்க எந்த எலெக்ஷன் வர்ற இந்த வருஷத்தையும் எடுத்து பாருங்க, இதே விஷயம் வந்துட்டே இருக்கும் எப்பவுமே. இப்ப ரிலீஸ் பண்ணா, ஏன்னா தள்ளி போறதுன்றது எப்படி தள்ளி போகும்னா 2-3 மாசம் தள்ளி போகும். இன்னொன்னு என்ன தெரியுமா, இந்த எலெக்ஷன் இன்னும் எக்ஸ்ட்ராவாவே அவங்கள யோசிக்க வைக்கும். ஏன்னா இப்ப நீங்க ஒரு ஸ்டார் ஒருத்தர் வந்து அதுல கண்டெஸ்ட் பண்றது இருக்குல்ல, விஜய் கண்டெஸ்ட் பண்றது அதுன்றது இருக்குல்ல. சோ கவனம் எல்லாமே அங்க போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க நான் சொல்றது என்னன்னா, ஐபிஎல் இருந்தாலும் தியேட்டருக்கு வர மாட்டாங்க ஆடியன்ஸ். அப்படிங்கிற பட்சத்துல அது எதுக்கு நம்ம அந்த ரிஸ்க் எடுக்கணும்? இப்ப ஃபுல்லா ட்ராக்ஷன் எல்லாமே அந்த பக்கம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. மீடியா கவரேஜ் இந்த பக்கம் தான் இருக்கு, மக்கள் அதை பத்தி தான் பேசுறாங்கன்னா. இன்னொன்னு என்னன்னா, சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்பாக்சன் ஒன்று இருக்குல்ல, மக்களுக்கு அதை பேசியே சாட்டிஸ்பாக்சன் கிடைச்சிரும். அரசியல் பத்தி பேசி அந்த இது பண்ணி விவாதங்கள்லாம் அதை பத்தி இருக்கும். ஸ்பேஸே எடுத்துக்கோங்களேன், இன்னைக்கு ஸ்பேஸ் இப்படி இருக்குல்ல, ஒரு 2 மாசம் கழிச்சுட்டா ஸ்பேசஸே வந்து மேக்சிமம் அரசியல் ஒரு கொஞ்சம் அதிகமான டர்ன் எடுக்கும்னு சொல்றேன். சோ அப்ப எல்லாருமே அதை பத்தியே பேசிட்டு இருக்கிறப்ப இது பேசு பொருளே இல்லாம அமைங்கி போயிரும்ல. அண்ட் 3 மாசம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு அப்படிங்கிறப்ப எல்லாருமே அதை இன்னும் விகரசா அதை பண்ண ஆரம்பிப்பாங்க, ப்ரமோஷன்ஸ்ல இருந்து எல்லாமே அதுக்கு. சோ அப்ப அதுக்கு நடுவில் இது ரொம்ப அமைங்கி போயிடும். ஸோ எப்பவுமே அதனாலதான் டுவர்ட்ஸ் அந்த 3 மாசம் வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. நீங்க ஐபிஎல் இருக்கிற 2 மாசமும் ட்ரை பீரியட் தான் சினிமாவுக்கு, இதுவும் ட்ரை பீரியட் தான். அண்ட் இன் ஜென்ரலாவேவும் கூட பிப்ரவரி மார்ச் வந்து ட்ரை பீரியட் தான். போன வருஷம் தான் வந்து டிராகன் ஓடிச்சு. பட் மற்றபடின்னு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி அப்படிங்கிறத இயல்பாவே தமிழ் சினிமாவில் வந்து ட்ரை பீரியட் தான் சொல்லுவாங்க. ஏன்னா பொங்கலுக்கு வந்து அவங்க ஜனவரி மாசம் வந்து பொங்கலுக்கு இதுக்கெல்லாம் வந்து அவங்க படம் பார்த்து அது எக்ஸாஸ்ட் ஆயிடும். அதனால அதுக்கு அடுத்து வர்றது வந்து பெருசா பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது இயல்பாவே ட்ரை பீரியட் தான் சொல்லுவாங்க. இந்த ஃபெப்ல இருந்து ஒரு மார்ச். வாசு சினிமா சொல்லிருக்கிறாரு, இந்த வாரம் என்ன படம் போடுறீங்க? வாவா தியாரா அகண்டா 2வா படையப்பாங்க? ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கு. சொல்லுங்க. இப்ப வாவாத்தியார் பிரச்சனை தான் பயங்கரமா போயிட்டு இருக்கு. ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, ஏன் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு என்ன சர்க்கிள், உங்க சர்க்கிள் என்ன சொல்றாங்க? வாவாத்தியார் ரிலீஸ் ஆகிருமா? நீங்க என்ன பண்ண இந்த வாரம் எடுக்கிறீங்க? நான் ஆக்சுவலா இந்த வீக் படையப்பா ட்ரை பண்ணோம், பட் படையப்பா போட முடியல. நம்ம லாக்டவுன் தான் போடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ படையப்பாக்கு தான் இந்த வீக் நல்ல ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. என்கொயரிஸும் ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கு படையப்பாக்கு. எனக்கு டிஎம்லேயும் சரி, மெசேஜஸ் கால்ஸ்லேயுமே சரி, படையப்பாக்கு அது வந்து ஒரு விண்டேஜ் தலைவரோட மூவில அது. இப்போது இங்கே சென்னையிலே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புக்கிங் செக் பண்ணாலே தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குங்கிறது. ஸோ படையப்பா தான் நம்ம ட்ரை பண்ணோம், பட் படையப்பா போட முடியல. ஸோ இந்த வீக் வந்து மோஸ்ட்லி லாக்டவுன் பண்ணுவோம், இல்லைனா வேறு ஏதாச்சும். ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா எல்ஐக்கே ஆல்ரெடி சைன் பண்ணி வச்சுருந்தோம், பட் போஸ்ட்போண்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து அவதார் தான் போடணும். வாவாத்தியாரை பற்றி தெரியலை என்ன அப்டேட் என்ன ஏதுங்கிறது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா. இன்னொன்று ஸ்க்ரீன்ஸுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தேட்டர்ஸ் சென்னையில் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்க்ரீன்லாம் படையப்பா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
ஆல்சோ ஒரு நாள் மட்டும் இல்லைங்க, நான் அடுத்த வெட்னஸ்டே வரைக்கும் பாக்குறேன். அதாவது இந்த இந்த ஃப்ரைடே போக வர்ற வெட்னஸ்டே இருக்குல்ல, அது வரைக்குமே வந்து மெயின் ஸ்கிரீன் படையப்பாக்கு தான் கொடுத்துருக்காங்க எல்லா ஷோவுமே. ஆமாம் ப்ரோ. அது உங்களுக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 டேஸே உங்களுக்கு அந்த புக்கிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சு போயிரும்ல. ஸோ எல்லா தேட்டரும் ஆல்மோஸ்ட் சொல்கிறேன். இப்போ இந்த செலிப்ரேஷன் தேட்டர்ஸ்னு இப்போ ரோகிணி, கமலா, வெற்றிலாம் பார்த்தீங்கனாலே அவங்களுக்கு சண்டே வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்குது எல்லா ஷோஸும். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த தேட்டர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா புக்கிங் கண்டிப்பாக டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு படத்துடைய ரிசல்ட் வந்து எப்படி தெரியும்னா, என்கொயரிஸ் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ என்கொயரிஸ் வருதோ. ஸோ படம் இப்போ இது ரீரிலீஸ் மூவி தான், நான் காமனாக சொல்கிறேன். ஒரு படம் ரிசல்ட் எப்படி இருந்தாலுமே அதுக்கு ஓப்பனிங் வந்துட்டா கொஞ்சம் சேஃபு. ஓப்பனிங் வந்து எப்படி இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா நமக்கு வர என்கொயரிஸும் கால்ஸ் மெசேஜஸ் வச்சு தான். இந்த படத்துக்கு வந்து என்கொயரிஸும் அதிகமாக இருக்குது, புக்கிங்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் இது நம்ம எல்லாருமே யாருமே வந்து மிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் படையப்பா வந்து எந்த மாதிரி மூவின்னு. 3 hours ஃபுல்லாகவே கூஸ் பம்ப்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த வீக் வந்து நிறைய பேர் அட்ராக்ஷன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படையப்பா தான். ஜஸ்ட் அனதர் ரீ ரிலீஸா இருக்காது இல்லைண்ணா, இப்ப கொஞ்சம் பெருசா தான் இருக்கும்ல. கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கும். கண்டிப்பாக இப்போ நீங்கள் இப்போ இங்கே இருக்கிறவங்களே நிறைய பேர் 90s கிட்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தேட்டர் போய் தான் பார்க்க போகிறீங்க யாராக இருந்தாலுமே. ட்ரெய்லரும் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா கிளாரிட்டியாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் சவுண்டும் கொஞ்சம் மாஸ்டரிங்லாம் நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆசை அது ரீரிலீஸ் நம்ம தேட்டரில் பண்ணணும்னு, பட் பண்ண முடியல. எலெக்ஷன் சொல்லிட்டு இருந்தீங்க அந்த டைமில் ரிலீஸ் ஆகாதுன்னு. எனக்கு சின்ன டவுட் என்னன்னா, நமக்கு 2021 எலெக்ஷன் எப்போ வந்துச்சுன்னு சரியாக தெரியல. பட் எலெக்ஷன் வந்த டைமிங்கில் தான் நமக்கு KGF 2ம் Beast 2 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். இல்ல அது 22 KGF Beast, இது 21. கர்ணன் அப்புறம் சுல்தான் ரிலீஸ் ஆகி 50% ஓடிச்சுல கர்ணன். ஓகே ஓகே ஆமா, சுல்தான் ரிலீஸ் ஆகி அடுத்த நாளோ என்னமோ எலெக்ஷன் இருந்துச்சு. சுல்தான் மட்டும் ஆமா, இதாச்சு. கர்ணன் ஃபர்ஸ்ட் டே மட்டும் 100ல ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. அது எல்லா படமே 100ல தான் ஓடிச்சு, அது வேற விஷயம். அது என்ன 2 days ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இப்போ என்ன சொல்றீங்க? இந்த வயசுல ரெண்டு போடுற பெரிய விஷயம், ஃபாலோ பண்ணும்ல, போடுங்க போட்டுருவோம் எல்லாத்தையும். நீங்க அமைதியா இருந்தா கூட அவர் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க சார். வளர்க்கிறாரு 2 நாள் ஷூட்டிங் முடிச்சிருக்கோம், அப்ப சொல்லணும்ல பதிவு. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், அவன் 2 படம் முடிக்கிறான் 2 மாசத்துல உங்களோட சேர்ந்து கூடவே ஓடிக்கிறீங்க. ஆனா 2 நாள் ஷூட்டிங் போனது ஏதோ சாதனை மாதிரி பண்ணி கிரெடிட் கொடுங்க, வாங்க சார் பாராட்டுங்க சார் அப்படின்னு வந்து பரிசு கேட்டு வரீங்க பாத்தீங்களா. ஷூட்டிங்கே போகாம இருக்கிறதுக்கு 2 நாள் போனது பெரிய விஷயம் ப்ரோ. இல்ல இப்ப நான் டிராவலர்னாதான் வந்து பேச முடியல. நிறைய பேர் வந்துட்டு என்ன ப்ரோ படம் ரிலீஸ் ஆகும், அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நாங்கெல்லாம் எப்படி எதெல்லாம் தாங்கிட்டு இருக்கோம், அந்த சின்னதா அதுக்கு நீங்க எல்லாம் ஃபீல் பண்றீங்களேப்பா அப்படின்னு இருந்துச்சு. அதான் நான் சொல்றேன், அவங்க உங்களை பார்த்து ஆறுதல் அடைஞ்சுக்க முடியாதுல்ல. நீ இப்போ என்னங்க நம்மளை விட நீ எல்லாம் இங்க போயிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் பாப்பாங்களா? இல்ல இவன் எல்லாமே இப்படி இருக்கே பரவாயில்ல, நம்ம எல்லாமே அதை விட பரவாயில்லதான் அப்படியே நினைப்பாங்க யாரா இருந்தாலும். என் வாயப்படுதா சாம்பாடுறான். அவர் ஏதோ உருப்படியா அந்த சமூகத்துக்கு வந்து நல்லபடியா ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருந்தாப்ல. சைலண்டா நீ சபையில வராதீங்க. 29 பத்தி பேசுவோமா? பேசுங்க கமல். பாத்தீங்களா? பிரச்சனாவாமே உண்மையாது இல்லன்னா பயோபிக்கா பிரச்சனைன்றாங்களே உண்மையா? அதெல்லாம் இல்லடா. இல்லண்ணா அவர் பாக்க அந்த ஹீரோ அப்படி இவர மாதிரியே இருந்தா. அது உண்மைதான். அது நீ ஆக்சுவலா யோசிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோ, டியூட் டைரக்டர் மாதிரியே அப்படியே இருந்தாப்ல பிரதீப் படத்துல. அது எப்பவுமே எல்லா ஹீரோஸுமே கரெக்ட். அது வந்து என்னன்னா, அண்ட் இன்னொன்னு, நீ அவர் போட்டிருக்க அந்த லூஸ் ஷர்ட் இருக்குல்ல, அது முதற்கொண்டு அப்படியே கீர்த்தி சொல்ற மாதிரியே இருந்துச்சு. நான் அதை வந்து அப்புறம் ஆக்ஷன்ஸ் எல்லாமே அது என்னன்னா எல்லாருமே அப்படிதான் சொல்லி தருவாங்க. இவங்கள மாதிரியே அவங்க உடனே சொல்லி தராங்க, அப்புறம் அவங்க உடனே காஸ்டியூம்ஸ் ரெடி பண்றாங்க. ஸோ மேக்சிமம் அந்த ஹீரோவா தன்னைதான் எல்லாருமே இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஒல்லியார் கேரக்டர்ஸ் ஒல்லியா இப்படி வட்டாவே
அவங்க தனுஷ் ரிசம்பிள் பண்ற மாதிரியே இருக்கு. நீங்க என்னைக்கா நோட் பண்ணிருக்கீங்க? இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல அதனாலதானே எல்லாருமே அந்த படத்துல ஒரு ஹீரோவும் தனுஷ் மாதிரியே தான் இருக்காரு. தனுஷ் மாதிரியே நடிக்கவும் செய்யறாரு. அதே மாதிரி இல்லப்பா, அதுதானே தனுஷோட யூஎஸ்பியே. தனுஷ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, நாங்க ஹீரோ ஆன மாதிரி இருக்கு, நாங்க ஹீரோ ஆன மாதிரி இருக்கு, எங்களை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதானே தனுஷோட யூஎஸ்பியே. நீ நார்மலா நம்ம வந்து நான் ஸ்கூல்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எப்படி இருந்தான் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா தனுஷ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு நார்மல் ஒரு தமிழ் ஃபேஸ். அது அதனால ஒரு யூஷுவல் தமிழ் ஃபேஸ். அதனாலதான் ரிலேட்டபிலிட்டி எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அது என்ன இப்ப அநியாயத்துக்கு ஸ்மார்ட் ஆயிட்டாரு, வேற மாதிரி இருக்காரு தனுஷே. அவர் முதல்ல இருந்தே ஸ்மார்ட்டா இருந்தா. நான் சொல்றது இப்பெல்லாம் விட்டுரு நீ, இதெல்லாம் இல்ல. நான் சொல்றது பொல்லாதவன் யாரடி நிம்மதி டயத்திலேயே அவர் பயங்கர ஸ்மார்ட்டா தான். ஆமா ஆமா, செமையாயிட்டாரு. இல்ல இந்த லுக்ஸை வச்சு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்பெல்லாம் அதெல்லாம் சொல்லவே முடியாது, அவ்வளவு சூப்பரா இருக்கு. லுக்க எனக்கு நான் ஹானஸ்டா சொல்லவா, லுக்க வச்சு சொன்னதுன்றது இந்த காதல் கொண்டு தான் எனக்கு தெரிஞ்சு. திருடா திருடிலே லுக்ஸுக்காக பாராட்டுவாங்க. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு தெரியல, இங்க வந்துதான் நான் இதை கேள்விப்படுறேன். மதுரையில வந்து நாங்க என் ஸ்கூல்ல எல்லாம் நீ லுக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் இந்த ரிலேட்டபிள் கூட கிடையாது. நான் சொல்றது செமையா இருக்காப்ல இல்லைன்னு இந்த டயத்திலே சொல்லுவாங்க, திருடா திருடி டயத்திலே சொல்லுவாங்க. ஆக்சுவலா எனக்கு டீசரும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த போஸ்டர் இருக்குல்ல, நேத்தி ஒண்ணு விட்டது, அது ஒரு ப்ராப்பர் அது ஒரு ராம்காம்கான போஸ்டர் மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த இது இருக்குல்ல, இந்த பஸ்ல தள்ளிக்கிட்டு ஒரு பஸ். ஆமா, இல்ல எல்லாமே இது வரைக்கும் அந்த மூணுமே வந்து ஏஐ இல்லாம ப்ராப்பர் ஆர்ட்ல பண்ணதுதான். பட் எனக்கு என்னன்னா, நான் இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்ட், ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஸ்கிரிப்ட். ஆனா நான் அதை சொன்னேன் இல்ல, ஒரு 2-3 நாள் முன்னாடி கூட, அடுத்த வருஷம் நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற படம் என்னன்னா, நான் இந்த படத்தை பாக்குறதுக்கு வெயிட் பண்றேன்றது. அப்புறம் ஆப்வியஸ்லி எனக்கு ரத்னா ரொம்ப பிடிக்கும், ஒரு ரைட்டரா எப்பவுமே. அவருடைய படங்கள் எனக்கு ஒர்க் ஆகாம போயிருக்கு. ஆனா ஆடையோ இல்ல குழுவோ, ஆனா ரைட்டிங்கா நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருந்திருக்கு. ஆனா இந்த படம் எனக்கு ஸ்கிரிப்டா ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நேத்திக்கு அந்த போஸ்டர் இது பண்ணது இருக்குல்ல, அது வந்து எனக்கு, அதாவது ஒரு ஊரே வந்து கேஸ்ல இருக்கும்போது, ஒரு டிராபிக் ஜாம் கடல்ல மாட்டிட்டு இருக்கும்போது, எல்லாரும் தள்ளிக்கிட்டு இருக்கும்போது அவன் வேலையை பரபரப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப, லவ்ல இருக்கிற 2 பேர் மட்டும் ஜாலியா வா நம்ம வேலையை பார்ப்போன்ற மாதிரி இருக்காங்கன்றது இருக்குல்ல, அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எனக்கு. அது செம போஸ்டரா இருந்துச்சு எனக்கு. அப்புறம் இன்னைக்கு வந்து டீசர் நான் இது முன்னாடியே பார்த்திருக்கேன். ஆனா அந்த மியூசிக்கோட நான் கேட்கல. மியூசிக் செம்மையா இருந்துச்சு. அது எஸ்பெஷலி அந்த சாய்ஸா, அதுக்கு முன்னாடிக்கு எந்த சவுண்டுமே இல்லாம இருந்துட்டு அந்த கண்ணாடிக்கு முன்னாடி அது வெறும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மட்டுமே இருந்துட்டு, அந்த கண்ணாடி கிட்ட போய் என்ன ஒண்ணு மியூசிக் பிளே அதுன்றது இருக்குல்ல, அதுவும் அந்த ஹம்மிங், பிரீத்தி அசரணி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹம்மிங்கும் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலா இது மியூசிக்கோட இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், சூப்பரா இருந்துச்சு. அப்போ அவரு ஸ்பீச்ல பேசினதுக்கு அப்புறம் தான் ஆமா இல்ல மதன் கௌரி மாதிரியே இருக்காரு அப்படின்ட்டு எனக்கே தோணுச்சு. அது வரைக்கும் நான் திங்க் பண்ண நிறைய மீம் எல்லாம் போடுவான் இல்லடா முன்னாடியே, அப்படியா நான் பார்த்தது இல்ல. ஆமா, நான் ஒரு சும்மா சொல்லிட்டே இருப்பேன் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு. இன்னைக்கு சஞ்சு சாம்சன் இந்த இது அவர் பார்க்க ஆக்சுவலா உண்மையிலேயே அந்த மாதிரி தான் இருப்பாரு, சஞ்சு சாம்சன் மாதிரி இருக்காரு அப்பப்ப. மதன் கௌரி கார்த்தி சொன்னதை கேட்டீங்களா? இல்லையே, என்ன சொன்னாரு? அப்பப்ப அவன் பண்ற விஷயம் எனக்கு பிடிக்காது. கார்த்தியே ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்காரு, உள்ளியான மாதிரி. கரெக்ட், எனக்கும் தோணுச்சு கார்த்தியை பார்த்து வித்தியாசமா வந்து. கார்த்தி கொஞ்சம் டயர்டா இருந்த மாதிரி இருந்தாரு ஆக்சுவலா. ரொம்ப புளிறாங்களா? ஆமா கரெக்ட், அதனாலதான் ரொம்ப எக்ஸாஸ்டடா இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம மதுரையில தானே ஷூட்டிங் போகுதுன்னாங்க, என்ன கதைன்னு தெரியல. இல்ல யாரு புரியல. அரசன் ஷூட்டிங்லையா? கார்த்திக் சுப்ராஜ் கார்த்திக் மட்டும் சொல்லாதீங்க. நான் இந்த வாபாஜியார் கார்த்தியா இல்ல நவரசநாயன் கார்த்தியான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். 2 கார்த்தி சம்பந்தம் இல்லை. யாரும் ஒல்லியாகலையே, யாரும் ஒல்லியாக உதயநிதி ஸ்டாலின் சொல்ற மாதிரி கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கான்ற மாதிரி. எங்க கார்த்தியை சொன்னீங்கன்னாலும் சொல்ல நியாயம் இருக்கு. எதுக்குங்க நவரசநாயகன் கார்த்திகை சம்பந்தமே இல்லாம சொல்றாங்க இப்ப? ஏங்க நீங்க திடீர்னு சம்பந்தம் கார்த்திக் சுப்ராஜ்னு முடிச்சு சொல்லுங்களேன். கார்த்திக் தனி, கார்த்திக் சுப்ராஜ்னே சொல்லுங்க. சரி சுப்பான்னுவோம் இனிமேல. சுப்பா அவருக்கு சுப்பான்னு வேற இன்னொரு பேர் வச்சிருக்காங்க, வேணாம் விட்டுருவோம். நவரசநாயகன் கார்த்திக் பத்தி நிறைய பேசணும் பிரகாஷ் ப்ரோ. நிறைய குபீரா இருந்துச்சு அவரோட பிளாஷ்பேக்லாம்.
நீங்க தான் இப்ப டெய்லி ஒரு அப்டேட் சொல்றீங்களா, உங்களுக்கு ஏதாவது குபீரா தெரியும்னா ஒரு நாள் போடுங்க. அது அவ்வளவுதான். பிரகாஷ்க்கும் என்ன புரியல, என்ன சொல்லணும்? நவரச நாயன் கார்த்தி பத்தி. ஓ அந்த கார்த்தி. இப்ப இது மாதிரி தெளிவா கார்த்தி அப்படின்னா தெளிவா சொல்லுங்க. இப்ப மாவாஜியார் ரிலீஸ் வச்சுக்கிட்டு 19 கார்த்தினாலே எனக்கு பொதுவா இந்த கார்த்தி மட்டும் தாங்க மைண்ட்ல ஓடுது. ஏங்க அவர் கார்த்தி, அவர் கார்த்திக், இவர் கார்த்தி. அவர் கார்த்திக், இவர் கார்த்தி. ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் வணக்கம். அந்த இவரு பேசுனதுதான் மறக்க முடியாது எப்பா. இன்டர்வியூ கொடுத்திருந்தா பார்த்தேன். அது ரொம்ப அஃபென்சிவா கூட இல்லைங்க, தேவையில்லாம தூக்க சொல்றாங்க. ஆக்சுவலா ஜாலியா தான் ரொம்ப இருந்துச்சு. ஜாலியா தான் இருந்துச்சு. சரி, இன்னொருத்தர் இப்ப ஹீரோவே கைதி 2 பட்டி கேட்டதுக்கு எனக்கே கைதி 2 பட்டி எதுவும் தெரியாதுங்க அப்படின்ட்டு ஒரு சலிப்பா சொல்லிட்டாரு. இனிமேலும் அதை நம்பிக்கொண்டிருந்த விஷால் ப்ரோ என்ன செய்ய போகிறார்? அது முதல்ல சுகன்ட்ட கேளுங்க. சுகன் ஒருத்தர் இருக்காருல்ல, அவரு அன்னைக்கு வந்து ஆல்ரெடி டைவர்ஸ் பண்ணாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறான்னு தெரியல. இல்லங்க, ஆனஸ்டா அதை ஒண்ணும் பண்ணவும் முடியாதுங்க. ஏன்னா எனக்கு அந்த பட்ஜெட் இருக்கணும் அப்படிங்கிறப்ப ஒண்ணு உங்களுக்கு இந்த மார்க்கெட் இருக்கணும். அப்படி இல்லையா டைரக்டருக்கு வந்து அந்த ஸ்ட்ரீக் ஒண்ணு இருக்கணும். அந்த வேல்யூ ரெண்டுமே இல்லாம அவ்வளவு பெரிய பட்ஜெட்டை ஃபுல்லா பண்றது முடியாது. இன்னொன்னு நான் திருப்பி சொல்றேன், கைதி 2ன்றது 10 வருஷமா இது பண்ணிட்டு இருந்தான்னு தெரியும். அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அவனுக்கு தெரியுமான்ற வரைக்கும் மட்டும்தான் அதுக்கு வேல்யூ. அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா, வா காட்டுறேன் அப்படின்னு சொன்னா ஏத்தா பண்ணிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி முடிச்சிருவாங்க. ஏன்னா கோர் இன்சிடென்ட்ஸ் பாருங்க, கோர் இன்சிடென்ட்ஸ் அவன் ஒய்ஃபோட டெத் எப்படின்றது அதை அவங்க வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க இந்த படத்துல. என்ன எப்படி ஒரு சுருக்கமா சொல்லணும்னா, உலக பாஷைக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் கோவப்பட்ட என்னாவும் தெரியுமா, புருஷன் பொண்டாட்டி மிரட்டுற மாதிரியே தான். கோவப்பட்டுட்டா பொண்டாட்டி அவ்வளவுதான், இவன் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மி ஆக்கிறாங்கல்ல, அந்த மாதிரிதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியுமா அப்படின்னு இந்த பில்டப்போட இருக்க வரைக்கும் மட்டும்தான் அதுக்கு வேல்யூ அப்படிங்கறத சுருக்கமா சொல்றாரு. ஆமா, ஏன்னா இன்னொன்னு, நீங்க கையை ஒண்ணு மூடி வச்சிருக்கீங்க, நான் வந்து கேட்கறேன் என் கையில என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்றேன். நீங்க வந்து ஒரு அளவில்லாம ஒரு 1000 கெஸ் பண்ணுவீங்க. ஆனா நான் கையை ஓபன் பண்றேன், வைர நெக்லஸே என் கைக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க அதை பார்க்கும்போது என்ன சொல்லுங்க, வைர நெக்லஸா, அவ்வளவுதான் இருக்கு மரியாதை. இல்ல வைர நெக்லஸா, அவ்வளவுதான், அந்த ஒரு 2 செகண்ட் தான், அதுக்கு மேல கிடையாது. சோ எனக்கு தெரிஞ்சு இது அந்த அதுல 2 சஸ்பென்ஸ் தான் மெயின். கார்த்திக் என்னாச்சு, அப்புறம் இவனோட சீக்வல்னு பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்க்கு என்னாச்சு. அந்த போலீஸ்க்கு என்னாச்சுன்றது விக்ரம்ல வந்துருச்சு. என் பொண்டாட்டியும் குழந்தையும் என் கண்ணு மேலே வச்சு கொண்டாங்க, நான் அது என் மூஞ்சி பார்த்துட்டே என் குழந்தை செத்துக்கிற நினைச்சிருந்தேன் அப்படின்றது. இதை தாண்டி வேற என்ன இருக்கு? ஜெயிலுக்குள்ள என்ன பண்ணிட்டு அடைக்கலம்க்கும் தில்லிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த ஒண்ணுதான் இருக்கு, இந்த ஒண்ணுதான் இருக்கு. ரோலக்ஸ் கார்த்தி, ரோலக்ஸ் கார்த்தியா, அது எப்படி கைதி 2ல வரும்? கைதி 2லயே சும்மா அவங்க எல்லாம் ஒரே டீம் தானே. அவர் சொன்னாரு, இல்லப்பா நான் அப்படி சொல்லல. அவர் என்ன சொன்னாரு, லோகேஷ் எண்ட் கேமுக்கு தானே நான் அதை வச்சிருக்கேன்னு சொன்னாரு. ரோலக்ஸ்க்கும் அந்த இவங்களுக்கும் இருக்கிற ஃபைட் அது எல்லாத்தையும் எண்ட் கேமுக்கு வச்சிருக்கேன்னு தானே சொன்னாரு அவரு. கரெக்ட் தான். இப்ப கைதி 2 ப்ரீக்வல் அண்ட் சீக்வலா இருக்கும்னு தான் சொன்னாங்க. ஆமாண்டா, அததானே இப்ப நானும் சொல்றேன். ப்ரீக்வல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரீக்வல்ல இன்னும் சொல்லாம விட்டுட்டு அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியுது, அதை மேக்சிமம் அவங்க சொல்லிட்டாங்க. சீக்வல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த போலீஸ் ஆபீசருக்கு என்னாச்சுன்றதும் அவங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்கான் யூபில இருந்து திருப்பி அவனை இங்க வர வைக்கிறான்ன்றது இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப அதுல வெறும் ஆக்ஷன் செட் பீசஸ் ஒர்க் ஆகுறது மட்டும் தானே அங்க இது. இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, பாகுபலி 2 எடுத்துக்கோ. அப்படின்னா உனக்கு அங்க ஒரு கிளிஃப் ஹேங்கர் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும் என்னன்றது இருக்கு. கேஜிஎஃப் எடுத்துக்கோ, அதுக்கு ஒரு கிளிஃப் ஹேங்கர் இருக்கு, என்ன தெரிஞ்சுக்கணும்ன்றது இருக்கு. புஷ்பா எடுத்துக்கோ, அப்படியே ஹோல் அனதர் வேர்ல்டு இருக்காங்க. ஆனா இங்க அது கிடையாது இல்ல. இப்போ உனக்கு இது எனக்கு இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும்ன்றது கிடையாது இல்லன்னு சொல்றேன். அந்த டெஸ்பிரேஷன் இல்ல இந்த படத்துக்கு. அப்ப என்னன்னா, இப்ப அது ஃபைட்டு கிட்டுன்னு அந்த டிராமா ஆக்ஷன் எல்லாம் ஒர்க் ஆச்சுன்னா அது ஒர்க் ஆகும். ஆனா இதை நம்பி இவர் கேட்கிற அந்த பெரிய பட்ஜெட்டை கொடுக்க மாட்டாங்கல்லன்னு சொல்றேன். ஏன்னா அந்த இது ஒர்க் ஆகலைன்னா கூலியை ரஜினி காப்பாத்தினாரு, லியோ விஜய் காப்பாத்தினாரு, இதை யார் காப்பாத்துவாங்க? அதுதான் மேட்ரு. இன்னொன்னு, நீ லியோவே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அது ஒரு டெலிபரேட் எல்சியூ கனெக்ட் தான். அந்த படம் எல்சியூ இல்லாம அப்படியே இருக்கும். அது ரொம்ப டெலிபரேட்டான எல்சியூ கனெக்ட், அது சேஃப் பெட்டுக்காக. அப்போ ஆப்வியஸ்லி இதுவாகாது தானே. அவங்க என்ன யோசிப்பாங்க, இப்போ இதை நான் வைக்கிறதுனால என்ன கிடைக்குது, எதை நம்பி நான் பெட் பண்றேன்னு ஒண்ணு இருக்குல்லடா. இது எதை நம்பி பெட் பண்ணுவாங்க?
எனக்கு தெரிஞ்சு இது இந்த பிரான்ச்சைஸ்ல இப்ப அடுத்த இமீடியட் வேல்யூ இருக்கிற ஒரே ஆளு ரோலெக்ஸ் தான். ரோலெக்ஸ் வச்சு தனிப்படம் பண்ண போறேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுல அதை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க பெருசா. அட்லீஸ்ட் ஒரு சீனுக்கு வர மாதிரி வேணா வைப்பாங்க வேல்யூக்காக. இப்ப எப்படி விக்ரம் வந்து லியோக்கு ஃபோன் பண்றாரு அப்படின்ற மாதிரி வச்சாங்களோ அவ்வளவு வேணா வைப்பாங்க அதுல. இல்ல விக்ரம் எப்படி கார்த்திகை யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி வைப்பாங்க. இவ்வளவுதானே கொடுக்க முடியும். ஏன்னா ரோலெக்ஸ் தனிப்படம் பண்ண போறேன்னு ஸ்டாண்டில் ஆதி ப்ரோ, நீங்க ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க. ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறது என்னன்னா, கடைசியா ரோலெக்ஸ் பேசுனதை ஒட்டி கெட்டு போன அந்த ஜிபிஓ பில்டப் கொடுப்பார்ல, அந்த மாதிரிதான். ஒட்டு கெட்டு போன விக்ரம் நேரா போய் டில்லி அலர்ட் பண்ணாரு. அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க. அப்படியே போற வழியில லியோவை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுதான் கிராண்டியரியா வரும். அவருதான் அததான் எடுத்தாலும் அதான் எடுத்து வைப்பாரு. சரி, நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருக்கீங்க. நடுவில் ஒரே விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஃப்ளிப்கார்ட்ல வந்து பிவிஆர் கிஃப்ட் கார்டு வந்து 25% ஆஃப்ல போகுது. யாராவது வாங்கணும், இல்லை பிவிஆர்ல படம் பார்க்குறவங்க, நிறையா படம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க வாங்கி வச்சுக்கோங்க வேணும்னா. நான் இப்போ தான் ஒன்று வாங்கி வச்சேன், அதுக்காக சொன்னேன். அது எவ்வளவு வருது ப்ரோ மொத்தமா 25% டிஸ்கவுண்ட் போக? ஆனா ஒரே ஒரு நிமிஷம் மாவீரன், நீங்க நடுவுல பென்ஸ் மறந்துடுறீங்க மாவீரன். தட் இஸ் ஆல்சோ எல்சியூ. குறுக்க இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி அதை எதுக்கு இழுக்கிறீங்க இப்போ? ஏங்க அதுல நிவின் பாலி அதுவும் ஒரு பெருசா ஏதாவது இருக்கும் ப்ரோ, பாப்போம் என்னன்னு. மாதவன் வேற இருக்காரு. மாதவன், நிவின் பாலி அதெல்லாம் விடுங்க. சாய பயன்கருங்க, என்ன பேசுறீங்க? யார் வெயிட்டிங் ப்ரோ? எனக்கு ஒரு டாபிக் இருக்கு ப்ரோ, அதை பத்தி நான் அது கேள்வி கேட்கிறேன். நீங்க அதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சா அதை சொல்லுங்க. அதாவது இப்ப நம்ம ட்விட்டர்ல இருக்கோம், நமக்கு சினிமா நியூஸ் அதெல்லாம் தெரியுது, எல்லா விஷயமும் நம்ம ஓரளவுக்கு நமக்கு எல்லாம் தெரியுது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ட்விட்டர்ல இருந்திருக்க மாட்டோம். சும்மா காது வழி செய்தியோ இல்ல நம்ம புக்ல படிக்கிறதோ இல்ல டிவியில ஏதாவது போறதோ நமக்கு நியூஸ் பேப்பரு, அதுதான் நமக்கு சினிமா அப்டேட். ஒரு இப்ப நான் படிச்சப்பெல்லாம் அப்படிதான். நான் இப்ப கொஞ்ச நாள் 21 தான் நான் ட்விட்டர் வந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த அப்டேட் தெரியாது, கொஞ்சம் இதை பத்தி பாக்குறது அதெல்லாம். அதுக்கு முன்னால அதான் நியூஸ் பேப்பர்ல சினிமா செய்திகள் வரும், அதை பத்தி படிக்கிறது, அது என்னென்ன இருக்குன்னா அப்டேட் தெரிஞ்சதெல்லாம் அதுதான். அப்படியே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு படத்தோட அப்டேட் தெரிஞ்சு உங்களை வந்து, அதாவது என்ன இப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு அந்த அப்ப ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன். அப்பதான் நம்ம அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு அப்டேட் ஏதாவது ஒரு படத்தை பத்தி தெரிஞ்சு உங்களை வந்து நீங்க வந்து ஆஹா பரவாயில்லையே நல்லா இருக்கேன் நீங்க அப்படியே உங்களுக்கு ஹைப்பான ஒரு நியூஸ். அதை பத்தி சொல்லுங்க. இப்ப நான் ஏன் கேட்டதுனால ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், அதுல இருந்து நீங்க எல்லாரும் சொல்லுங்க. அதுல இருந்து அதாவது எப்படின்னா, அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கும்னு அவசியம் இல்ல. அப்படிலாம் இல்ல, உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, ஐயோ கேட்டோடனே ஆஹா செம்மையா இருக்கே, ஹைப்பாய் உடனே ஹைப்பாய் அந்த மாதிரி. இப்ப எனக்கு எப்படின்னா, நான் 5th 6th படிச்சுட்டு இருந்தப்ப ஒரு நாள் எங்க அப்பா வந்து சொன்னாரு, தெலுங்குல இருந்து ஒரு படம் வருதுடா, அதுல வந்து வந்து பழி வாங்க போகுது அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அந்த கேட்டோடனே எனக்கு வந்து அது ரொம்ப இதா இருந்துச்சு. வந்து பழி வாங்குதா, எப்படி வந்து பழி வாங்கும், என்ன சின்னது தானே, அப்பதான் நமக்கு அந்த அறிவு அவ்வளவுதானே இருக்கும். வந்து எப்படி பழி வாங்கும், பயங்கரமா இருக்கு இதை கேட்கவே. அப்போ லைட்டா இதாவும் இருந்துச்சு எனக்கு, என்ன இதெல்லாம் எப்படி இருந்து அதுவும் இருந்துச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் ஆர்வமும் அதிகமா இருந்துச்சு அந்த ஒரு எங்க அப்பா சொன்னோடனே வந்து எப்படி அது. அப்ப வந்து என்னென்னமோ சொன்னாரு எங்க அப்பா. அது வந்து அந்த படத்துல வந்து அந்த கண்ணாடி எல்லாம் போடும்ல, அந்த ஒரு கண்ணாடி போடுவாங்க, கையில எல்லாம் இது பண்ணுவாங்க, அந்த கையில எல்லாம் அவருக்கு ஷார்ப்பா ஏதோ சமந்தா ஏதோ பண்ணி விடுவாங்க. அதெல்லாம் அந்த நியூஸ் எல்லாம் கேட்டாங்க அப்பா சொன்னப்ப, நல்லா இருக்கு இது பயங்கரமா இருக்கே அப்படின்னு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு இப்ப ஞாபகம் இருக்குது. அது பயங்கரமா இருந்துச்சு அந்த நியூஸை கேட்டோடனே. உங்களுக்கு எல்லாம் அப்படி ஏதாச்சும் நியூஸ் இருக்கா? அப்படி இருந்தா சொல்லுங்க. நான் கேள்விப்பட்டது ஒரு ரூமர் தான். பட் அந்த டைம்ல வந்து வந்தப்போ வந்து உண்மைதான். அப்ப வந்து ஃபுல்லா அந்த நியூஸ் வந்துட்டே இருந்துச்சு. அந்த நியூஸை கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துக்கு நான் வாரத்துக்கு 2 வாட்டியாச்சும் கேட்டுருவேன், அந்த மாதிரி ஒரு நியூஸ். பட் கடைசியில் ரொம்ப நாள் கழிச்சதான் ஒரு ஃபேக்கு கிளப்பி விட்டதுன்னு தெரியும். இந்த தூம் படத்தோட 3rd பார்ட் இருக்குல்ல, அந்த படத்தோட ரீமேக்ல அஜித்தும் விஜயும் நடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒன்று கிளப்பி விட்டாங்க. 4 மாசமா நானும் அந்த படத்தை போஸ்டர் எல்லாம் பார்த்துட்டு இது 2 பேரும் நடிச்சா எப்படி இருக்குன்னு சொல்லி நானும் பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் ஒன்ஸ் அப்பான டைம் நான் இங்க சோசியல் மீடியால வந்து அப்புறம் எல்லாத்திட்டையும்
பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அது ஒரு ஃபேக் நியூஸ்னே தெரிஞ்சிச்சு. ஏன்னா அப்புறம் ரீமேக் நிறைய வருங்கிறங்காட்டி இல்ல அந்த டைம்ல ரீமேக் நிறைய வருங்காட்டி சரி இந்த ரீமேக்கும் பண்றாங்களாட்டுக்குது அப்படின்னு சொல்லி 2 பேர்த்துக்கு போட்டிருந்தாங்க. அது வேற இவர் வேற பைக் நிறைய ஓட்டு வரா, அதனால நான் உண்மையினே நினைச்சிட்டு இருந்தேன் எப்படா வரும்னு. அந்த டைம்ல தான் இந்த நியூஸும் வந்துட்டு இருந்துச்சு. வேற இன்னொரு நியூஸ் 2-3 படத்தோட அப்டேட்டும் வந்துட்டு இருந்துச்சு. அப்பெல்லாம் விட்டுட்டு நான் இந்த படத்தையே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில கிளப்பி விட்டது. எனக்கு வந்துட்டு எல்லாமே நான் ஹைப் ஆனது எல்லாமே டிராப் ஆன படங்கள் தான். அதுதான் ரொம்ப சங்கடமான விஷயம். முதல்ல ரொம்ப ஹைப் ஆனது பாலாவும் ஏகேவும் சேர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுல வந்துட்டு ஏகே லாங் ஹேர்லாம் வளர்க்குறாரு, அது வேற மாதிரி ஸ்கிரிப்ட்னாங்க. அப்ப ரொம்ப ஹைப்ல இருந்தேன். ரொம்ப அந்த சின்ன வயசு தான், அப்ப செம ஹைப்ல இருந்தேன். அது நடக்கல. அப்புறம் வந்துட்டு சந்தானத்தோட செல்வராகவன் சேர்ந்து ஒரு ரொமான்டிக் படம் பண்ண போறாரு அப்படின்னாங்க. பண்ணவன் வந்தான் நடி. ஆமா, அது ரொம்ப என்னடா பயங்கரமா எப்படி இது சம்மந்தமே இல்லாம இருக்க காம்பினேஷன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்லாம் சந்தானம் சொல்லியிருந்தாரு ஒரு இதுல. அது ஏதோ 70% நிப்பாட்டிட்டாங்க அந்த ஷூட்டிங். அது அப்புறம் வந்துட்டு ஆப்வியஸ்லி சிம்புவும் செல்வராகவனும் கான் போஸ்டர்லாம் பார்த்து அவ்வளவுதான் நம்ம தான்லாம் இது பண்ணிருந்தோம். அப்புறம் போச்சு. இது 3 எனக்கு. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் அந்த படம் 1 வாரம் ஷூட்டிங் பண்ணாங்கடா. சரி விடுங்க. இல்லடா சொல்றேன், தகவல் சொல்றேன். ஆமா, அப்புறம் இன்னொன்னு மறந்துட்டேன். அது கேட்கறப்பயும் ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. எப்படியாவது நடந்துடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது ரொம்ப ஒரு வைல்டான ரூமர் தான். அது உண்மையானு கூட தெரியல. தியாகராஜன் குமாரராஜா ஏகேட்ட போய் ஒரு கதை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட உடனே ஐயோ டிகே ஒரு பெரிய ஸ்டாருக்கு படம் பண்ணா எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அதுவும் நடக்கல. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. கமல் கேட்ட கேள்வி என்னன்னா, முதல்ல நீங்க இது மாதிரி நியூஸ் எப்படி படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க, எந்த நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க கேள்வி கேட்டாரா? இல்ல நீங்க கேட்டு சாக்காத நியூஸ் எல்லாம் எந்த நியூஸ் தான் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் நீங்க உங்க விவரம் தெரிஞ்சு எந்த நியூஸ முதல்ல கேட்டு சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க, எந்த வழியா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டாரு. அது என்ன எல்லா நியூஸையும் சொல்லிட்டு இருக்கீங்களே. என்ன நியூஸ் உங்களை வந்து கேட்ட உடனே என்ன நியூஸ் கேள்விப்பட்டீங்க, எதன் வழியா தெரிஞ்சுக்கிட்டீங்க, கேட்ட வழியா? இப்ப அவங்க அப்பா மூலமா தெரிஞ்சுக்கிட்டே ஒரு நியூஸ் நான்கி படம். அந்த மாதிரி முதல்ல நீங்க சினிமா நியூஸ்ங்கிறது எது மூலமா தெரிஞ்சுக்கிட்டீங்க, எந்த நியூஸ் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க, எதை பார்த்து ஸ்டாக்கானீங்க அப்படிங்கறத கேள்வி கேட்டாரு. நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு வரீங்களே, எனக்கு புரியல. அப்பா சொல்றேன்னு தெரியுதுல, ரெண்டாவதுலயே அமுக்குறது. சரி, நீங்க சொல்லிட்டு நானே தப்பா தானே சொன்னேன். நீங்க சொல்லி நான் சொன்னது தப்பா கரெக்டா? இல்ல, நீங்க சொன்னது ஓரளவு கரெக்ட் தான் பல்தான். ஏன்னா அது வந்து உங்களுக்கு கரெக்ட், அதுவும் தான் தப்பு. இல்ல டூம் 2 பத்தி சொன்னாரு. டூம் 3க்கு வந்துட்டார். டூம் 2 ரிலீஸ் ஆன சமயத்துல அந்த மாதிரி ரூமர் கிளப்பிட்டு இருந்தாங்களா. அப்பா சொன்னா வச்சு ரைட் 2006 2008 2010 அந்த பீரியடுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அவருக்கு ரைட் ஓகே. ஏன்னா அதுவே 2010 இப்ப 15 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இல்ல. சரி, 15 வருஷத்துக்கு மேலதான் ஒரு முதல்ல நியூஸ் எடுத்துக்கிட்டாருன்னு கூட சொல்லலாம். நீங்க மன்னன் வந்தா நாடி இது வரைக்கும் வந்துட்டீங்களே, அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் என்கிட்ட ஒரு தகவல் இருக்கு, அதான் நான் உன்கிட்ட சொல்லிடுறேன். நீ என்ன கேள்வி வேணா கேட்டுக்க அப்படிங்கிறது. அப்படி இல்ல, எனக்கு கேள்வி புரியுது. இல்ல அப்படி இல்ல, அவர் கொஞ்சம் கேள்வி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. சரி விஷால் சொல்லுங்க. இப்ப முதல்ல நீங்க கேள்விப்பட்ட நியூஸ் என்ன நியூஸ் சொல்லுங்க. முதல்ல சினிமா நியூஸ் எந்த நியூஸ் கேள்விப்பட்டீங்க, எதன் மூலமா கேள்விப்பட்டீங்க, எந்த வகையில? இல்ல அப்படி ஒன்றும் ஞாபகம் வர மாட்டேங்குது. இதுதான் இப்ப இயர்லி நியூஸ்னா ஏகே காது வழியா கூட உங்களுக்கு யாராச்சும் சொல்லியிருப்பாங்க இப்படி ஒரு படம் வருது அப்படின்னு. அவர் காதல வந்து அதுக்கும் ஏதாவது காஜி நியூஸ் தான் சொல்லுவாங்க. நீங்க என்ன கிசு மாதிரி அதை வண்ணத்திரை மாதிரி ஆக்க போறான் பாருங்க பேசாம. நீங்க கரண்ட் பாக்ஸ்ல கை வைக்கிறீங்க. இல்ல கொஞ்சம் நான் யோசிச்சு சொல்றேன். நீங்க யார ஆதி என்ன சொல்லட்டும். எனக்கு நான் நிறைய சின்ன வயசுலயே அந்த நியூஸ் பேப்பர்ல தினத்தந்தில சினிமா நியூஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதுல சிவாஜி த பாஸ்ல ஆரம்பிச்சு தசாவதாரம் இப்படி நிறைய படத்தை வெட்டி கத்திரிக்கோல்ல ஒட்டி சேர்த்து வச்சுட்டு இருப்பேன். 100 நாள் வர வரைக்கும் எல்லா படத்தையும் வெட்டி சேர்த்து வச்சுட்டு இருப்பேன். அது வரைக்கும் பின்னாடி நியூஸ் இருக்கிறது சினிமா அப்டேட்டுக்கும் ஒரு பேஜ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் எனக்கு உத்தம வில்லன் அந்த மூஞ்செல்லாம் பெயிண்டிங்கா இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்துட்டு அந்த பேஜ்ல தான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு ஆளவந்தான் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி இல்ல கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் மாவீரன். ஒரே நிமிஷம் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. உத்தமன் வந்து எல்லாரும் சின்ன வயசுல இருந்து நான் ஆரம்பிச்சுட்டு டக்குன்னு ஒருத்தர் நானிங்கிறாரு, ஒருத்தர்
உத்தம வில்லன் சிவாஜிட்ட ரகசியம் பாக்குறீங்க, எனக்கு நிஜமாவே சின்ன பயமுறுத்தாதீங்க. பசங்க தாங்க. நீங்க நாங்க எனக்கு சின்ன புரியலைங்க. பயமுறுத்துறீங்களா இல்ல 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 கிண்டல் பண்றீங்களா? நம்ம எங்களை வந்து கிண்டல் அவங்க பண்றீங்களா? இல்ல புல்லிங் பண்றீங்களா? வம்பு பிரகாஷ் டீச்சிங் ப்ரோ பண்றீங்களா? அவங்க சின்ன வம்புழுக்கிறீங்களா பசங்க எங்களை? தான், அவங்க வயசுக்கு அப்ப சின்ன பசங்க தான். இல்லங்க அப்ப ரைட் ஓகே. எனக்கு அது இப்படி சொல்லும் போது பயமாகுது இல்ல, அந்த பதட்டம் ஆகுதுன்னு சொல்லி வடிவேல் படத்துல வர மாதிரி திடீர்னு பண்ணாதீங்க. அந்த மாதிரி பதட்டம் ஒருத்தர் சின்ன பிள்ளை நானிங்கிற, நான் சின்ன வயசுல இருக்கும்போது சிவாஜி அப்படிங்கிறீங்க, சிவாஜி படத்துல ஸ்கில்ஸ்ங்கிறீங்க, நான் சிவாஜி ப்ரோ படம் சொல்லி அதுல சிவாஜி அங்கிட்ட போறீங்க சிவாஜி நினைச்சிருக்கேன். படம் வந்தப்ப எனக்கு 7 வயசு ப்ரோ. அப்ப எனக்கு 6 அது என்னன்னு வயசு சொல்லு. எனக்கு 6 வயசு சிவாஜி. பிரகாஷ் ப்ரோ எனக்கு நம்ம 8 வயசு. நம்ம இல்ல கேட்டு அதிகமாடா. அவர் ஆரம்பிச்சோடனே சிரிப்பு வந்துருச்சுங்க. ஆரம்பிச்சோட 5 நிமிஷம் சிரிப்பு வச்சுட்டு நான் பாட்டுக்கு ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் இப்படி பண்றீங்க? அண்ணே இப்பெல்லாம் பண்ணாதீங்க. சரி இப்ப கண்டினியூ பண்ணுங்க. உத்தம எனக்கு வாங்க கண்டினியூ பண்ணுங்க. சாரி டு டிஸ்டர்ப். இல்ல ப்ரோ, நான் ஆள வந்தான் மாதிரி ஒண்ணு வந்துட்டு இருக்கு. ஆள வந்தான் அப்ப நான் டிவில பார்த்துட்டு அது எனக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் அவர் பண்றது, மூஞ்சிலாம் கடைசியில டேட்டூ எல்லாம் போட்டு பயங்கரமா இருப்பார்ல, அதெல்லாம் பார்த்துட்டு உத்தம வில்லன் அந்த மூஞ்சில பெயிண்டிங் எல்லாம் பார்த்துட்டு, ஓ இது வந்து ஆள வந்தான் மாதிரி இன்னொரு படம் வரப்போகுது போல அப்படின்னு நினைச்சிட்டு, ஏன்னா உத்தம வில்லன் அந்த பெயிண்டிங் அதை வச்சுட்டு பக்கத்துலயே ஆலந்தான் போஸ்டர் வச்சிருந்தாங்க. அப்பா பயங்கரமா ஒரு படம் வந்துட்டு இருக்குடா திரும்ப, அப்படியே பிரம்மாண்டமா ஆலவந்தான் மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆர்வமா போய், அப்போ நான் குஜராத்துக்கு போயிட்டேன் அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்பதான். சிடி வாங்கிட்டு வந்து பார்த்தா அதுல என்னங்க டிராமா நடத்திட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு எனக்கு உத்தம வில்லன் பிடிக்கும். ஆனா நான் உள்ள எதிர்பார்த்து போனது வந்து நான் வேற மாதிரி ஆலவந்தான் மாதிரி ஒரு பயங்கரமான ஆக்ஷன் படம், ஒரு சைக்கோவா நடிச்சிருப்பாரு போல அப்படின்ட்டு நான் அது ஏமாந்தேன். இப்ப இந்த அளவுக்கு நான் அப்டேட்லாம் எனக்கு இல்ல. ட்ரெய்லர் கூட அப்ப பாக்குற ஆக்ஷன் தான் கிடையாது எனக்கு. எனக்கு இப்பதான் ஒண்ணு ஞாபகம் வருது. சொல்லுங்க. இல்ல தலைவா, நான் சின்ன வயசுல எல்லா படமும் சிடி வாங்கி பார்ப்பேன். நிறைய சிடி கடைக்கு போய் வாங்கிட்டு இருப்பேன். அப்ப வந்துட்டு வரப்போற படத்தோட போஸ்டர்லாம் ஒட்டியிருப்பாங்க. அப்போ ஒரு படத்தோட போஸ்டர் பார்த்துட்டு இது தமிழ் போஸ்டர் மாதிரியே இல்லையே, வேற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு ஆரண்ய சிடி அண்ணன் சொன்னாரு. இல்ல ஆரண்ய கண்ணம்லாம் இல்ல, அது வந்துட்டு பெரிய பட்ஜெட்ல பண்றாங்க விக்ரம் படம் அப்படின்ட்டு கரிகாலன்னு ஒரு படம் சொன்னாரு. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஏர்லி மெமரி அதுதான் இருக்கு. ஆமா. அவர் சொல்லிதான் அந்த படம் ரொம்ப போஸ்டர்லாம் அப்போ என்னடா இப்படி இருக்கு போஸ்டர் அப்படின்லாம் இருந்துச்சு. டீசரே விட்டாங்களாங்க? ஆமா டீசர்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் யூடியூப்ல. அப்புறம் அந்த படம் யூடியூப்ல இருக்கு. தெரியல. நான் முதல்ல கேள்விப்பட்ட நியூஸ் வந்து சினிமா நியூஸ்ன்றது பயங்கரமா எல்லாரும் பேசிட்டு இருந்த சினிமா நியூஸ்ன்றது கமல்ஹாசன் வந்து இவங்களை கூட்டு வந்தாங்களா மருதநாயகம் இதுக்கு, எலிசபெத். அப்பதான் எலிசபெத். அதுதான் வந்து இது அவங்க வந்து இங்கிலாந்துடைய ராணி, அவங்கள வந்து இங்க கூட்டு வந்து இந்த இதை வந்து பண்றாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. அதுதான் ஃபர்ஸ்ட் நான் கேள்விப்பட்ட நியூஸ். அப்புறம் அவங்களுக்கு அவங்க அப்புறம் அதை இட்டு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க யாரு, ஏன்னா நமக்கு இங்க அப்பவே இந்த ராணி கல்ச்சர்லாம் தெரியாதுல்ல, என்னதுடா ராணின்றாங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கும்ல. அதனால அப்போ சொல்லுவாங்க இல்ல இங்கிலாந்துல வந்து ராயல் ஃபேமிலின்னு ஒண்ணு இருக்குது, அவங்கதான் வந்து இது அப்படின்னு. அதைட்டு தான் எனக்கு அது தெரிய வந்துச்சு. அப்புறம் அதைட்டு தான் எனக்கு இவர் எவ்வளவு இன்ஃபுளுன்ஷியலான ஆளு அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. லைக் அவங்கள எப்படி இவர் கூட்டு வர முடியும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் விளக்கிட்டு இருந்தாங்க. இவர் வந்து இந்த மாதிரி இங்க கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, இவர் தான் வந்து இந்த மாதிரி யூனிவர்சலா ஒரு இது இருக்கு, இவருக்கு கனெக்ஷன்ஸ் இருக்கு, வெளி நாட்டு ஆக்டர்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே ஒரு பழக்கம் அப்படிலாம் வந்து அதெல்லாம் வந்து அப்பதான் தெரிய வந்துச்சு. ஸோ அதான் எனக்கு தெரிஞ்ச முதல் நியூஸ். நான் அதுலதான் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன் எங்க வீட்டுல. சொன்னப்போ நான் நிறைய அப்ப இது எப்படி, அப்ப அது எப்படி, அப்ப இவங்க இன்னும் ராணினா அப்ப இவங்க ஓட்டெல்லாம் போட மாட்டாங்களா, இந்த மாதிரிலாம் நிறைய கேட்டுட்டு இருந்தேன். அதான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த டைம்ல எனக்கு ரொம்ப கியூரியஸா இருந்துச்சு அது, இந்த ராணி ராஜான்ற மேட்டர்லாம். அதெல்லாம் நடந்தது 97 ஆச்சு. என்னங்க வரப்ப சின்ன பையன் தானே? ஆமாங்க குட்டி பையன் தானேங்க. அப்பெல்லாம் பிறந்திருக்கவே மாட்டேங்க. யார் நானா? அப்பதான் ஒரு சில்லற வேலையா டைம் டிராவல் பண்ணி அந்த ஏரியா போயிட்டு வந்தேன். அப்பதான் அவர் பிறந்திருப்பாரு. 91 நீங்க? ஆமாங்க, நான் ஒரு விளையாட்டுக்கு 99 சொல்லுவேன், அதுக்காக உண்மைக்கே நான் 99 புரியல எனக்கு. 91ங்க, நான் 91 டிசம்பர். ஓகே ஓகே, அப்ப உங்களுக்கு ஒரு 6-7 வயசு இருக்கும். ஆமா 5-6 வயசு. நான் முதல்ல பார்த்த படம் வந்து அவேஷன் தியேட்டர்ல, அதுவும் கமல் படம் தான். அதனால அந்த மாதிரி எங்க வீட்டுல மேக்சிமம் அந்த எங்க அப்பா வந்து இந்த இப்ப இருக்கிறவங்க மாதிரி இந்த
இவரோட ஃபேன்ஸ் வந்து அதுக்கு அடுத்த தலைமுறை வரும்போது அவங்கள பிடிக்காதுல்ல அவங்களுக்கு, அந்த மாதிரி ஃபேன். எங்க அப்பா எம்ஜிஆர் ஃபேனு, அதனால ரஜினியை பிடிக்காதா இருக்கு. ஏன் இவர் வந்து அடுத்த எம்ஜிஆர் அதெல்லாம் கிடையாது, நான் எதிரணிக்கு போறேன் அப்படின்னு கமல் பக்கம் போய் சேர்ந்துருவாரு. அதனால குட்டி பிள்ளைல கமல் படத்துக்கு கூட்டு போவாங்க என்னைய. அப்புறம் ரஜினி படத்துக்கு மெயினா ஏன் கூட்டு போக மாட்டாங்கன்னா, ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கும், இந்த க்ரௌட் வந்து ரொம்ப அப்படியே கிரேசியா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஃபேமிலிலாம் கூட்டு போயிட்டு திருப்பி கூட்டு வரதுலாம் கஷ்டம் அப்படின்னு, அதுக்கு சொகுசா போயிட்டு வந்துடலாம், தியேட்டர் காலியா இருக்கும்னு சொன்னா கான்ட்ரவர்சி ஆயிடும். பட் அப்படிதான் இருந்துச்சு, அதனால அப்படி போயிட்டு வருவோம் இது படத்துக்கு. அப்புறம் படையப்பாக்கு எங்களுக்கு ஒரு வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துருச்சுன்றதுனால, அந்த வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன, காலை காட்டுவாங்கல்ல ரம்யா கிருஷ்ணன் ரஜினி கிட்ட, அப்ப ஸ்கிரீனை கழிச்சிட்டாங்க. நான் படையப்பாத்துக்கு அப்புறம் 12th படிக்கும் போது தான் பார்த்து தெரியும், தலைவர் முன்னாடியே காலை காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்கிரீனை கழிச்சிட்டாங்க மதுரையில. எந்த தியேட்டர்? அடுத்த வர மாசி போச்சு. ஆக்சுவலா இல்ல, அது செம காமெடி தெரியுமா, நாங்க பார்த்தது மதிய ஷோவோ ஈவினிங் ஷோவோ, அதனால காலையில அது பஞ்சாயத்தாயிருக்கு போல, அதை கத்திருக்காங்க போல, கொஞ்சம் சலசலப்பாயிருக்கு போல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த ஆபரேட்டர் பையனே கத்திட்டே ஓடி இருந்தாரு, தலைவர் அடுத்த சீன்ல காலை காட்டுவாரு அப்படின்ட்டே வந்தாரு. பாவானா புவர் மேன் அவர் வரத்துக்குள்ள. எந்த தியேட்டர் சொல்ல? மதுரையில அபிராமின்னு நினைக்கிறேன், அபிராமியும் அபிநயாவோ இந்த இந்த மாதிரிதான் ஏதோ ஒண்ணு. பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்கு உங்க அப்பாவே சரியான சினிமா ஃபேன், நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், நீங்க சொல்லுங்க. இல்ல நிறைய சொல்லியிருக்காரு. அவரும் தெரிஞ்சு கேள்விப்பட்ட நியூஸ்ல 2 நியூஸ் ஞாபகம் இருக்கும், ஒரே டைம்ல எதுன்னு சரியா தெரியல. ஆனா வந்து சொல்லணும்னா அஜித் ஷாலினியோட அந்த லவ்ங்கிறது இந்த அமர்கலம் படத்துல வந்து ஒரு நியூஸா பார்த்தோமே படிச்சோமே ஞாபகம், அது ஃபர்ஸ்ட் நியூஸா இல்ல வந்து ஆள வந்த சமயத்துல வந்து கமல் வந்து ஊசி போட்டு உடம்பு ஏத்தினாருன்னு ஒரு நியூஸ் படிச்ச ஞாபகம். அவர் ஊசி போட்டு உடம்பு ஏத்திட்டாரு. இந்த 2 தான் எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து சினிமா, ஏன்னா நான் எங்க அப்பா மூலமா அதுக்கு முன்னாடி நிறைய தெரியும், அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு 5-6 வயசுல இருந்தே ஏதாவது டிவி பார்த்தா இது பண்றது, அதை பத்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வகையில அவர் பேசுவாரு, என்கிட்ட பேச மாட்டாரு எங்க அப்பா அதை பத்தி. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பக்கத்துல அவர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காரு, அவங்க இவங்கெல்லாம் சினிமா செய்திகள் அதிகமா பேசுறவங்க, அது பந்தயம் கட்டுவாங்க. எப்படின்னா எங்க அப்பா அடிக்கடி பந்தயம் கட்டி ஜெயிப்பார், பயங்கரமா ஜெயிப்பார். அதுல ஒரு உண்மையான தோக்கறதுக்குன்னு ஒரு நண்பர் இருக்கிறார், கோடீஸ்வரர் நண்பர். அவரு பெயின் கோடீஸ்வரர் தான். அவர் வந்து எப்படின்னா எங்க அப்பா வந்து அவர் எங்க அப்பாவுக்கு வந்து அவர் பெரிய பணக்காரர் தான், எங்க அப்பாவுக்கு அவர் ரொம்ப ஃப்ரெண்டு தான் அவரு. ஏன்னா சினிமா பேசுறவங்க எல்லாத்துக்கும் இந்த எங்க அப்பா எப்படின்னா அவர் பேசினாருன்னா சுத்தி ஒரு 8 பேர் இருப்பாங்க, ஜாலியா அவர் என்டர்டைன்மெண்ட் பண்ணுவார் பயங்கரமா. அதனால நிறைய பேர் நிறைய பலதரப்பட்ட நண்பர்கள் இருப்பாங்க. அதுல ஒரு நண்பர் எப்படின்னா காசு தோக்கறதுக்குன்னே வர மாதிரி பந்தயம் கட்டுவார், எதனால அவருக்கு தெரியாது பதில், ஆனா பந்தயம் கட்டிடுவார், நம்பி பந்தயம் கட்டிடுவார். அப்படிதான் ஒரு தடவை வந்து பூவா தலையா படத்துல ஒரு பாட்டு வரும், பூவா தலையான்னு ஒரு படம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? படம் தானே அந்த படத்துல ஒரு பாட்டு வரும், ஜெய்சங்கர் ஜெமினி கணேசன் எல்லாம் சேர்ந்து மாப்பிள்ளை ஹீரோ மாதிரி இருப்பாங்க. அந்த காலத்து வாசி கந்தா கடம்ப கதிர்வேலான்னு ஒரு படம் வரும்ல, இதுல இருந்து தேடி இருப்பாங்க. அதுவும் அது 3 பேர் பிரபு அந்த நாட்டுல இருந்து எடுத்தது கந்தா கடம்ப கதை. ஆமா அதேதான். அது மதுரையில் அதுல வரும்ல, மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனேன்னு ஒரு பாட்டு ஒண்ணு வரும். இந்த பாட்டு மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பந்தயம் கட்டுறாரு. எங்க அப்பாயோ அது பூவா தலையா, பூவா தலையா காமெடி படம், அதுல எப்படி இது மாதிரி ஒரு இதிகாச பாட்டு வரும், கண்டிப்பா வர வாய்ப்பு இல்லைன்னு பந்தயம் கட்டி அடுத்த 100 ரூபா, அந்த பீரியட்ல 100 ரூபா எனக்கு வரும், நான் 5-6 வயசு இருக்கவும் கணக்கு பண்ணிக்கங்க, 100 ரூபா பந்தயம் கட்டி அந்த பாட்டு நம்ம தேடி கண்டுபிடிச்சு எங்க அப்பா நிரூபிச்சு 100 ரூபா ஜெயிச்சு எனக்கு ஞாபகம் இருக்கு. இன்னமும் ஞாபகம் இருக்கு, 100 ரூபா ஜெயிச்சு. அந்த காலத்துல 100 ரூபா எவ்வளவு பெரிய காசு பாருங்க. சினிமா குவிஸ் வைக்கிறது, கேம்ஸ் வைக்கிறதெல்லாம் அப்ப நீங்க பரம்பரையா செஞ்சுட்டு வரீங்க. ஆமா அதெல்லாம் வேற விஷயம். ஆனா என்னன்னா அது அப்ப இருந்து இந்த சினிமா பேசுறது அதை பத்தி நிறைய எங்க அப்பா நிறைய பேசி கேள்விப்பட்டிருக்கேன். அதை நிறைய காது வழியா கேட்கறதுன்னு சொல்லுவாங்களே, இப்போ சொன்ன மாதிரி அது மாதிரி தெரிய வழி தகவல் எங்க அப்பா நிறைய பேசுறது, உட்காந்து பக்கத்துல பாத்துக்கிட்டே இருப்பேன். அதுல வந்து நான் வந்து எனக்குன்னு தெரிஞ்ச தகவல், நான் வந்து முதல்ல நியூஸ் பண்ணேன், தினமலர்ல வந்து வார மலர்னு ஒண்ணு கொடுப்பான், சினிமா செய்திகள் வார மலர்னு கொடுப்பான். தினத்தந்தியில பாத்தீங்கன்னா வெள்ளித்திரைன்னு ஒண்ணு கொடுப்பான், வெள்ளிக்கிழமான ஒரு புக் வரும், அந்த ஒரு பேஜ்லயே ஒதுக்குவாங்க. இது மாதிரி அந்த பீரியட் நான் பாத்துக்கிட்ட டைம்ல வந்து நான் அதிகமா பார்த்த நியூஸ்ங்கிறது இந்த 2 நியூஸ் தான். ஒரு நான் முதல்ல பார்த்த நியூஸ்ங்கிறது அஜித் ஷாலினி காதல் திருமணம் அப்படிங்கிற நியூஸும், ஆளவந்தான் படத்துக்கு கமல் ஊசி போட்டு உடம்பு ஏத்தினாரு, அதனால இவ்வளவு பெரிய உடம்பு இருக்கு, ஒரு கமலுக்கு மட்டும் அப்படி தெரியுதுக்கு அத காரணம், டபுள் ஆக்ஷன்ல அப்படின்னு சொல்லி அப்ப நியூஸ் வந்துச்சு. அது நான் இன்னும் நல்ல லாபம் இருக்கு அதுக்கு. அப்ப அதனாலதான் வந்து ஊசி ஏறிச்சு, ஊசினாலதான் அந்த கடைசி கிளைமேக்ஸ் அவர் காமிக்கும் போது தனியா தெரியும், அந்த போஸ்டர்லயே பாத்தீங்கன்னா தனியா தெரியும், அனிமேஷன் பண்ண மாதிரி பேர் என்ன
சொல்லுவேன் டக்குன்னு போட்டோஷாப் பண்ண மாதிரி விஎஃப்எக்ஸ் பண்ண மாதிரி தெரியாம ஊசி போட்டு பண்ணுவாங்க. அப்படிதான் பண்ணாரா இல்ல? அது இப்போ வரைக்கும் உண்மைதான் சொல்றாங்க. புரியலையே. அது இப்போ வரைக்கும் உண்மைதான் சொல்றாங்க. ஆனா கமலஹாசன் தெரியாது. ஆனா இப்போ வரைக்குமே அது உண்மைன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அவர் அந்த இடத்துல வந்து ஊசி போட்டுதான் அவர் வந்து உடம்பு ஏத்தினாரு. அதனாலதான் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு கமல் வந்து கொஞ்சம் அவரோட கொஞ்சம் குட்டையா இருப்பாரு, இவருதான் ஹைட்டா இருப்பாரு. நந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹைட்டாவும் இருப்பாரு. நந்து இந்த ஹைஜானிக் என்ன சொல்ல முடியல, ஒரு ஆஜானுபாகமான உடம்பா, ஆமா அதே ஆஜானுபாகமான ஒரு உடம்பா இருப்பாரு. இந்த கமலுக்கு அந்த கமலுக்கு பயங்கர டிஃபரெண்ட் இருக்கும். அதுல மொட்டையை தவிர, அதாவது மொட்டைங்கிறது நார்மலான டிஃபரெண்ட் தெரியிருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி பாடி இருக்குல்ல, அது பாடியே டோன் நிறைய வித்தியாசம் தெரியும். அப்பயே அந்த நான் முதல்ல பார்த்த நியூஸ்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருக்கிறது இந்த 2 நியூஸ் தான். இதுக்கு மேல என்ன நியூஸ் எல்லாம் இருக்கலாம் தெரியல, அதுக்கு முன்னாடி கூட இருந்திருக்கலாம் தெரியல, ஞாபகம் இல்ல. பரணி ப்ரோ இப்ப வருவாரு, இஸ்கேன்னு ஒரு புது பையன் ப்ரோ. ஏமாந்ததுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, ஜெயா டிவில ஆடியோ லான்ச் போட்டாங்க ப்ரோ உத்தம வில்லன். மேடையில வந்து அதுவும் நம்ம லிங்குசாமி, நான் வந்து இத்தனை வருஷமா சினிமால இருக்கேன், ஆனா நான் உண்மையிலேயே சினிமால இருக்கிறத ஃபீல் பண்றது இன்னைக்கு தான். எல்லாருமே வந்து என்னென்னமோ பேசினாங்க. அதெல்லாம் நான் ஜெயா டிவி ஒன்னே ஒண்ணு சொல்லவா, ஹானஸ்டா கான்செப்டாவும் சரி இதுவாகவும் சரி, அது உண்மைக்கே இவ்வளவு அடிச்சு தூக்கி போட்டு துவச்சு மிதிச்சு தூக்கி எழுந்திருக்க வேண்டிய படம்லாம் இல்லதான். பட் அதுக்கு என்ன சொல்றது, அது ஏன் ஒருத்தருக்கு அப்படி ஃபீல் ஆயிருக்கும்ன்றத நம்மளால புரிஞ்சு முடியுது. இன்னொன்னுங்க, நமக்கு அதை பார்க்கும்போது இப்ப பார்த்தா கூட அந்த சீனை தனித்தனியா எடுத்து போட்டு இப்ப போட்டா கூட எமோஷனலா தான் இருக்கும். அந்த பீரியட் போர்ஷன் வந்து ரொம்ப இழுத்துட்டாங்கன்றதும், அவங்க ஜோக்கா ட்ரை பண்றது இன்னொன்னுங்க. அது எப்பவுமே என்ன தெரியுமா, காமெடின்றது ஒரு காலம் தான். அது உங்களுக்கு இங்கெல்லாம் கணிக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன தோணும், இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ஜோக் அடிக்கிறேன், நீங்க சிரிக்கிறீங்க, நான் அதே உங்ககிட்ட ஒரு 10வது வாட்டி அடிக்கிறேன், நீங்க சிரிப்பீங்களா? சிரிக்க மாட்டீங்க. சோ அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஜட்மெண்ட் போயிருக்கும். சோ அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சிரிச்சோம்ல, ஐடியாவா நல்லா இருக்குல்ல, இந்த கதைக்குள்ள இருந்து பாக்குறவங்கல்ல, அவங்க என்ன யோசிப்பாங்க, சாவே செத்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் சாவே இல்லை அப்படிங்கறத நடிக்கிறான்னு யோசிப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அது இதுவா இருந்திருக்கும் தானே, அது அப்படி ஃபீல் ஆயிருக்கும் தானே. அவர் போய் இத்தனைக்கும் அஞ்சானுக்கு அவர் சொன்னது கூட முன்னாடி அவர் வச்சிருந்த கதையை வச்சுட்டு அது ஒண்ணு சொன்னாரு. ஆனா இதுக்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு படம் பார்த்துட்டு அவங்க ஜென்யூனாவே அப்படி ஃபீல் பண்ணி வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணு, அது ரொம்ப லேகா இருக்கு, அதை கொஞ்சம் கட் பண்ணுங்கன்றத லிங்குசாமியும் அவங்க அண்ணனும் போய் சொல்லியிருக்காங்க தான் கமல் கிட்ட. இது அப்படியே ஒட்டுங்க, அது ஒர்க் ஆகுது அப்படின்னு அவர் கன்வின்ஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ லென்த் என்ன அவ்வளவா காலி பண்ணிருந்த படத்தை அப்படின்னு நினைச்சிருந்திருப்பாங்க மேபி. ஆனா லென்த் தான் கடைசியில காலி. படத்தோட டைரக்டர் பேர் என்னது சொல்ல, ரமேஷ் கண்ணாவா அவர் பேர் என்னது? ரமேஷ் அரவிந்த். அவர் தான் அந்த இவரு பேர் என்ன, அந்த இதுல நடிச்சிருப்பாரு சதிலீலாவதில, போக மாட்டோம். ஆமா, பஞ்சதந்திரத்துக்கே வருவோம். அவரு அந்த ஆடியோ லான்ச்ல உங்களுக்கு வந்து நான் வந்து சீனோ இல்ல பாட்டோ ஏதோ போட்டு காட்டுரு, அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க பாலச்சந்தர் வர சீனை வந்து அதை போடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த ஆடியோ லான்ச்ல. அப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு, இல்ல இப்போதைக்கு அது வேணாம், அது வந்து நீங்க தியேட்டர்ல வந்து இதா பாருங்க, இப்போதைக்கு நான் வந்து அந்த பிளாஷ்பேக்ல அவங்க ஆடுற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும், இந்த இவர் நாசரை மயக்கிறப்ப ஒரு பாட்டு வரும், அதை வீடியோ சாங்கி அப்ப ஆடியோ லான்ச்ல அவர் சொல்லுவார். அது மறக்காம இருக்கணும் அப்படியே அந்த ஆடியோ லான்ச் பார்த்தது. இல்ல ஒன்னே ஒண்ணுதான், அன்பே சிவத்துக்கு சுந்தரசி டைரக்ஷன் சொன்னா கூட நிறைய பேர் நம்பிட்டாங்க. இப்ப ஆல்ரெடி இப்ப அவர் பேட்டிக்கிட்டு அது இதுன்னு பார்த்து. ஆனா உத்தம வில்லனுக்கு ரமேஷ் அரவிந்த ஞாபகம் வச்சிருக்க ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். ரமேஷ் அரவிந்த் அவர் கன்னட சினிமா டைரக்ஷன் போயிட்டார். இல்ல பரவாயில்ல, அவர் சந்தோஷப்படுவார். ஒரு நபர் ஞாபகம் வச்சுக்கிட்டா, தமிழ் சினிமால 8 கோடி, தமிழ்நாட்டுல 8 கோடி பேர் இருக்கிறாங்க, ஒரே ஒருத்தர் ஞாபகம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நான் சொல்லிட்டு பாராட்டிக்கிறேன். எனக்கு சினிமா நியூஸ் ஸ்டார்டிங்னா எனக்கு தெரிஞ்சு பில்லா படம் தான் ப்ரோ, தலையோட பில்லா படம் தான். அந்த படம் ரிலீஸ் ஆனப்ப எங்க ஊரு தேனி பக்கத்துல அந்த ஊரேவும் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்ல முடியல. எவ்வளோ அஜித் போஸ்டர், அப்பா தெருவுக்கு தெரு அஜித் ஃபேன்ஸ் இருப்பாங்க ப்ரோ. நான் அஜித்தை படம் பார்த்து ஃபேன் ஆகல, அஜித் ஃபேன்ஸை பார்த்து தான் நானும் அஜித் ஃபேன் ஆனேன். அதான் உண்மை. இந்த பில்லா டைம் வந்து எனக்கு வாழ்க்கையிலே மறக்க முடியாத டைம். அதுக்கப்புறம் மங்காத்தா, இந்த 2 படமே எனக்கு அஜித் ஃபேன்ஸ்னாலே என்னால. செய்தி என்ன நியூஸ் கேள்விப்பட்டீங்க நீங்க? அதுல நியூஸ்லாம் கேள்விப்படல ப்ரோ. அந்த பாட்டு என்ன கேள்விப்பட்டீங்க? இல்ல அவரு சினிமா தகவலை முதல்ல போஸ்ட் மூலமா பில்லா போஸ்டரா பார்த்து நிறைஞ்சு போயிருக்காரு ப்ரோ. அது மூலமா ஆனா எனக்கு பிரகாஷ் அந்த சமயத்துல பில்லா வந்த படத்துல அதையும் மில்க் பண்ணாங்க. எப்படின்னா இதையும் பார்த்து எப்படின்னா அந்த திண்டுக்கல் சாரதின்னு ஒரு படம், அதுல பாத்தீங்கன்னா பில்லா ப்ரோமோ பாத்தியா
எப்படி இருந்து எங்க தலை ஒல்லி ஆயிட்டாரு பாத்தியான்னு சொல்லி இப்படி ஒரு ப்ரோமோ போட்டு விட்டு திண்டுக்கல் சார்ஜுக்கு ஒரு ப்ரோமோ வச்சாங்க. டேய் 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 ஏன்டா இப்படி பண்றீங்க? ஆனா அதையும் மில் பண்ணி ஓடினேன், அந்த ஓப்பனிங் ஓடினேன். அந்த பில்லா டைட்டில்னு இருக்கும்ல ப்ரோ, அந்த டைட்டிலுக்கு பக்கத்துல ஒரு 2 சிம்பிள் இருக்கும்ல. சூப்பர் சூப்பர். இல்ல உண்மையிலே அந்த டைட்டில் ஃபாண்ட் அந்த டைம்ல செம்ம ஃபேமஸ். எல்லாருமே வரைஞ்சு அவங்க பேர் அதுல வச்சு போட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா ப்ரோ, அது ப்ரோ நீ சொல்றது கரெக்ட். எங்க ஸ்கூல்ல பஸ் இருக்கும், வேல்மணி பிஆர்பி அந்த பஸ்ல எல்லாம் அந்த ஸ்டில் இருக்கும். அந்த டைட்டில் அது ரொம்ப ஃபேமஸ். அது போல அந்த அஜித் ஃபேன்ஸ் குரூப் எங்க ஊர்ல எவ்வளவு போஸ்டர் அந்த டைட்டில். அப்பா இப்பயும் அந்த ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த டீமும் சரி அந்த இதுவும் சரி, அது ஒரு மாதிரி எங்க போனாலும் அந்த அப்ப அந்த இதுல இருக்கும். இந்த செல்போன், அந்த செல்போன்ல எல்லார்ட்டையும் அந்த இதுதான் அந்த அந்த இது வந்து ஓடிக்கிட்டே எல்லாரோட போன்லயும் அதான் வந்து இதுவா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வாரணாயிரம் படம் வந்து ஒரு யூத்துக்கே ஒரு அந்த டயத்துல ஒரு நல்ல ரீச் ஆன படம் வாரணாயிரம். அந்த 2 படம் பில்லா அண்ட் வாரணாயிரம் ரெண்டுமே நானு ஆனா இதுதான் முதல்ல கேட்டது பார்த்தது. ஆனா எனக்கு பிரகாஷ் இப்பதான் எனக்கு லைட்டா இது மாதிரி ஃபீல் ஆகுது பிரகாஷ். நம்ம பள்ளிக்கூடத்துல இருக்கிற மாதிரி இந்த டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்ட கேட்பாங்கல்ல குழந்தைகள்கிட்ட, அந்த மாதிரி ஒருத்தர் பில்லான்றாரு, ஒருத்தர் வாரணமாயிரம் தான் முத படமேன்றாரு. தோழர் இப்ப என்ன நாங்க இல்ல அவர் வந்தாரு, இப்ப ஒருத்தர் வராரு. இல்ல என்னன்னா ஒருத்தர் அமைதியா இருக்கிறாரு. யார் அமைதியாக? பரணி நினைப்பீங்க, பரணி கிடையாது. கோபாலகிருஷ்ணன் ஒரு அமைதியா இருக்காரு. எதுக்காக? பரணி வாயை திறக்கணுங்கிறதுக்காக கோபாலகிருஷ்ணன் அமைதியா இருக்காரு. பரணி பேசிடுங்க, நீங்க பேசுறதுக்கு அப்புறம் அவர் வாயை திறப்பாரு. நீங்க கேட்ட கேள்வியில அவர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு, அத பரணி ப்ரோக்கு டிஎம் பண்ண பார்த்தாரான்னு தெரியல. எங்க ஊரு தேனியில சைடு லோக்கல் சேனல் இருக்கும் ப்ரோ. அப்ப வாரம் சண்டே வந்து விஜய் அஜித் 2 பேருக்கும் பாட்டு போட்டி வைப்பாங்க. இப்ப விஜய் ஃபேன் கால் பண்ணா விஜய் பாட்டு போடுவாங்க, அஜித் ஃபேன் கால் பண்ணா அஜித் பாட்டு போடுவாங்க. அந்த டயத்துல அந்த அஜித்துக்கு கிரேஸ் ரொம்ப இருந்துச்சு ப்ரோ. படம் என்னதான் ஃபிளாப் ஆனாலும் சரி ரொம்ப கிரேஸ். என்ன டைம் போனாலும் அவர் தான் ஜெயிப்பாரு இந்த ஒரு பாட்டு போட்டியில. அது பாட்டு போட்டி அவர் ஜெயிச்ச உடனே இந்த ரெட் படத்துல கண்ணை கசக்கும் சூரியனு அந்த பாட்டு போட்டுருவாங்க. விஜய்க்கு அந்த வாடா வாடா தோலா, நான் என்னதான் அஜித் ஃபேனா இருந்தாலும் அந்த வாடா வாடா தோலா பாட்டு போட்டாலும் நமக்கு அந்த டான்ஸ் ஆடுற மூடுக்கு வந்துடும். அதான் என்னோட சினிமா. இல்ல ஒருத்தன் அஜித் ஃபேன் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு அவன் கிட்டத்தட்ட டோட்டல் பயங்கரமான ஃபேன் வச்சுக்கங்களேன். ஃபேனுங்களை தாண்டி பயங்கரமான வெறித்தனமான ஃபேன். விஜயோட எந்த பாட்டையும் கேட்க மாட்டான், பார்க்க மாட்டான். ஆனா ஒரு பாட்டுக்கு மட்டும் விஜய் பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுவான் பயங்கரமா. ஏன் ஆடுறான்னு கேட்டா, அந்த பாட்டு வந்து அவன் அந்த கிரஷ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவன் பொண்ணு கூட சேர்ந்து ஆடுற மாதிரி ஸ்கூல்ல வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. அவன் அந்த பாட்டு அது மத்த எல்லாத்துக்கும் வேணான்றான். அந்த பாட்டு அதுக்காகவே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அந்த பாட்டை மட்டும் வாழ்க்கையில மறைக்க மாட்டான். ரிங்டோன்ல அந்த பாட்டு தான் இன்னும் வரைக்கும் வந்து அந்த பொண்ணை பார்த்தாலே குஷி ஆயிடுவான். இன்ன வரைக்கும் ஒரு பயங்கரமானது. நீங்க சொன்ன எனக்கு இந்த பாட்டு கேட்க மாட்டேன், அந்த பாட்டு கேட்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அந்த பாட்டை கேட்டாலும் ஆடுவேன் அப்படின்னு. அதனால சொன்னேன், அந்த டக்குன்னு அது ஞாபகம் வந்துச்சு. இல்லங்க அந்த டயத்துல ஸ்கூல்ல எல்லாருக்குமே 100% இதே மாதிரி ஒருத்தன் இருப்பாங்க. இந்த இது மாதிரி பண்ணுவாங்க. இல்ல அது வந்து வேற குரூப், நான் இவங்க கூட போய் எல்லாம் ஆடமாட்டேன், அந்த பாட்டுக்கு நான் ஆடமாட்டேன். டே என்ன அவரடா பார்க்க போறாரு, அவரா நம்ம சீஃப் கெஸ்ட் அதை உட்கார போறாரு, ஆனுவல் டேக்கு ஆடுறா எதா அண்ணா ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இல்ல முடியாது, அவன் ஒருத்தருக்காக மொத்த குரூப்புமே வந்து அந்த பாட்டை அவங்க இருப்பாங்க. ஆக்சுவலா இவரு பரவாயில்ல, என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து அந்த பொண்ணு வந்து நான் விஜய் ஃபேன் அப்படின்னு சொன்னதுக்காக இவன் போய் எங்க நானும் விஜய் ஃபேன் தாங்க அப்படின்னே போயிட்டான். ஆமாங்க நம்ம விஜய் ஃபேன் தான், வாங்க ஆடுவோம் அப்படின்ற மாதிரி போயிட்டான். டேய் இவன் என்னடா இப்ப கிட்டத்தட்ட 1.5 வருஷமா அவன் சண்டை போடுவான். அவன் அப்படிதாங்க பண்ணான், அவன் அப்படிதான் பண்ணான். எல்லாத்துக்கும் மத்த இடத்துல வளட்டி விடுவான். அன்னைக்கு என்ன பண்ணிட்டான், பேசிட்டு திடீர்னு என்னடா பாட்டு விஜய் பாட்டு கேட்கற டான்ஸ் ஆடுற பயங்கரமா போய் இல்லடா இப்படி இல்ல ஸ்கூல்ல இந்த படத்தை தேர்ந்தெடுக்கிறேன், எதுக்கு தேர்ந்தெடுக்க, நானும் அந்த பொண்ணு ஆடுறதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு முழுக்க மாறிட்டான். அப்படி டோட்டலா அந்த பொண்ணுட்டு அப்படியே சொல்லியிருப்பான் போல இருக்கு. நானும் அப்படித்தாங்க, பாட்டு பயங்கரமா வைப்பான தாங்கன்னு இன்னை வரைக்கும் அவனை பார்த்தா பயங்கரமா அதை வச்சுதான் ட்ரோல் பண்றது பயங்கரமா. ஆனா சரி ரைட்டு ஓகே, அது போன இன்னும் கொஞ்சம் வேற ட்ராக் மாதிரி வேற ஒரு பிளாஸ்பேக்ல போவோம். பரணி சொல்லுங்க, பரணி சொன்னதுக்கு அப்புறம் கோபாலேஸ்வரர் கை தூக்கிட்டாரு. பரணி சொல்லி முடிச்சுங்க, கோபாலேஸ்வரர் பேசி முடிச்சு இதோட முடிச்சிருவோமா? ஓகே 10 மணி ஆச்சா? சரி நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து நியூஸாலாம் நான் கேள்விப்படல. பட் ஆனா வந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, நீங்க சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வந்த மொமெண்ட் இதுதான். நான் ரொம்ப 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 சின்ன வயசுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் தனியா தேட்டருக்கு எங்க அப்பா வந்து இந்தாடா இந்த படம் வந்திருக்குல போய் பாடுறா அப்படின்னு சொல்லி டிக்கெட் வாங்கி கொடுத்தாரு. அன்னைக்கு சண்டே ஹாலிடே. அப்ப ரொம்ப ரொம்ப சின்ன வயசு. என்னை வந்து தேட்டர்ல போய் விட்டு இருங்க, தேட்டர்ல போய் விட்டதும்
நான் போயிட்டு படம் பார்த்துட்டு மறுபடியும் பிக்கப் பண்றதுக்கு எங்க அப்பா தான் வந்தாரு. என்ன படம்னு சொல்லுங்க bro. என்ன படம்ன்றத மட்டும் அவன் சொல்ல மாட்டான், கடைசியா வச்சிருப்பான். ஏன் அது கடைசியா சொன்னாங்க, அதுக்கு கடைசியா சொன்னாங்க கவித்துவம். இருங்க, அதுதான் அந்த படம் போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த படம் எந்திரன். மெரினா போட்டாரு பாருங்க, ஒரே போடா எந்திரனா. 2010 எந்திரன்ல முதல் படமாவே எந்திரன் பாத்துட்டு வருகிறாரு. நம்ம கிட்டே போடுறாரு பாத்தீங்களா. பிரகாஷ் ப்ரோ, எந்திரன் நடிச்சவரே அப்ப குழந்தையா இருந்திருப்பாரு. இல்ல எந்திரன் ஷூட்டிங் அப்ப அதோட ப்ரோ என் கைக்கு 2015 தான் போன் வந்துச்சு. அப்போ நான் ஒரு நாள் பப்ளிஷ்ல போயிட்டு இருந்தப்போ ஒரு அண்ணா யூடியூப்ல தலைவா பட ரிவ்யூ பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு சின்ன பையன் அதுல ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தான். அந்த சின்ன பையன் தான் இட் இஸ் அதேதாங்க, அதே சின்ன பையன் தாங்க ஃபர்ஸ்ட் போய் பார்த்தது அந்த படத்தை தனியா. ஒரு நியாயம் வேணாமா இல்ல கமல் இல்லங்க, 2010 எந்திரன், 2013 தலைவா, 2010 முதல்ல போய் எந்திரன் படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. 2013 வீடியோ ரிவ்யூ 3 வருஷம் குழந்தை தனியா தேட்டர்ல விட்டு போவாங்களா? அதாவது எப்படி கோபால் ப்ரோ ரொம்ப 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 சின்ன பையனா? ஆமாமா, அது ஒரு கதை. ஸ்கூல் படிச்சு இங்க பாரு, சின்ன பையன் அப்படின்னா சின்ன பையன் சொல்லு. ரொம்ப 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 சின்ன பையன் அப்படின்ற என்ன? அவ்வளவு ரொம்ப சின்ன பையன் என்ன பிறந்த தொட்டில போறதுக்கு பதிலா தேட்டர்ல போட்டு போயிட்டாங்களா அவனைய? தோழர் ப்ரோ, ஆக்சுவலா பரணிக்கு அப்பயே 18 வயசு. ஓகேவா? இல்ல பிரகாஷ், நீங்க வந்துட்டு நீங்க வந்து பரணி ப்ரோ எந்திரன் வரப்ப மேஜர்னு சொல்றேன், மேஜர்னு சொல்றேன். அதனால தனியா விட்டு போயிருக்காரு. பரணி 18 வயசுங்கிறது மேஜர் வயசு பரணி, அதனால தனியா விட்டு போயிருக்காரு. நான் ரொம்ப சின்ன பையனா, எனக்கு இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு அப்பவே நீ குட்டி கொஞ்சம் நாடான்னு இவர் கேட்டாரு, ஆதி ப்ரோ கேட்டாரு. ஆமா, நான் அந்த படத்தை லைஃப்ல வந்து அதிகமா டென்ஷன் ஆனவங்க யாருன்னா வயசு கேட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து நான் ஒரு 20-25 பேர், 24 பேர் லேடிஸ் தான் சார். கணக்கு போட்டு பாக்காதீங்க சார். சார் இப்பெல்லாம் செய்யாதீங்க பிரதர், இப்ப பண்ணக்கூடாது. ஏஜே யோசிக்க கூடாது. கணக்கு போக அப்படியே டக்குனு ஒரு செகண்ட் அப்படியே கங்காவா மாறிடுவாங்க, கங்கா சந்திரம்பியா மாறிடுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் நான் பார்த்து டென்ஷன் ஆன ஒரே ஆள், ஒவ்வொரு தடவை டென்ஷன் ஆகிட்டே இருக்க ஒவ்வொரு ஆள் பரணி பண்ணலாம். அதை பேசாதீங்க. இல்லங்க, இப்போ ஸ்கூல்னு சொன்னா ஓகே, அது பரவாயில்ல. இப்ப நான் வந்து 2009 சிவாஜி இல்ல 2007 2007 சிவாஜியா? இப்ப நான் வந்து சிவாஜி, பார்த்தி வீரன் இதெல்லாம் ரொம்ப 2007 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். சரியா? இப்ப நானும் ஸ்கூல் பையன் தான். அப்ப ஆனா அது வேற, நீங்க அப்படி சொல்லலாம் ஸ்கூல் பையன் அப்படின்னு. ஆனா அவன் என்ன சொன்னா பாத்தீங்களா, நான் ரொம்ப 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 சின்ன பையன் அப்படின்னா. எந்திரன் பார்க்கும்போது இந்த தொட்டில இருந்து தொட்டில போறதுக்கு போல கொண்டு போய் தியேட்டர்ல போட்டு வந்தாங்களா? ஸ்கூலுக்கு தானே போயிட்டு இருந்தேன், உன்னைய கொண்டு வந்து டிராப் பண்ணிருக்காரு உங்க அப்பா, அவ்வளவுதான். நீ என்னமோ வந்து நான் குழந்தை, நீ கொண்டு போய் வீட்டுல வந்து இது பண்ணிட்டு என் வாயில பீடிங் பாட்டிலாம் வச்சு எந்திரன் பாத்துட்டு இருப்பா, அப்பா சாமான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போயிருக்காரா? புரியலையே எனக்கு. ஆதி ப்ரோ, ஒரு நிமிஷம். நீங்க அன்னைக்கு மார்க்கோ பார்த்துட்டு அந்த குழந்தைய கொல்ற சீன்ல ரசிச்சு சொன்னாருன்னு சொன்னீங்கல்ல, அப்ப கூட சரி நீங்க கொஞ்சம் இதா சொல்றீங்கன்னு நினைச்சேன். ஆனா போன மாசம் சொன்னாரு, பக்கத்துல தியேட்டர்ல குழந்தைங்க எல்லாம் வந்து சத்தம் போட்டு இருந்துச்சா கையை உடைக்கலான்னு தோணும் அப்படின்னாரு. நான் தான் சொன்னேன் இல்லைங்க, அதுல அந்த இதுல அந்த கதையை நான் நரேட் பண்ணல, அதுல ஒரு வார்த்தை கூட எக்ஸாகரேஷன் கிடையாது, ஒரே ஒரு வார்த்தை கூட அதிகமான சொல்லலாம். இல்ல நம்ம அப்படியே சொன்னாங்க. ஒரு விஷயத்த பேசுறப்போ, ஒரு விஷயத்த ஒருத்தவங்கள்ட்ட சொல்றப்போ, அவங்க பொது மேடையிலோ இல்ல பொது இடத்துல பேசுறப்போ கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி பேசுவாங்க. அது இட்ஸ் ஓகே. அதுக்குன்னு ஒரு குழந்தை கையை உடைக்கிறதுலாம் உங்களுக்கு வந்து கோபால் ப்ரோ அப்படிலாம் நீங்க இது பண்ணாதீங்க. குழந்தை கை நான் உடைக்கிறேன்னு சொன்ன குழந்தையே நான் தான் அப்படின்னு அவன் ஏங்க அவன்கிட்ட போய் இதே உன்னை கேக்குறீங்க? அவன் எதுக்காவது ஒண்ணுக்கு தெளிவா டீட்டெயில் இப்ப இவ்வளவு பேர் பேசணும்ல, ஏன்டா சின்ன பையன் இல்லங்க, நான் இப்ப ஆக்சுவலா 7ஆம் கிளாஸ் பசி 8ஆம் கிளாஸ் ஏதாவது ஒண்ணு சொன்னா பாத்தீங்களா, அவன் அப்படியே கல்லூரி மங்க மாதிரி இருப்பான். பரணி ப்ரோ, எந்திரன் 2010, எனக்கு வந்து 9 வயசு. நீங்க சொல்லுங்க. உங்களை விட நான் பெரிய பையன் அப்போ, ஒரு கொஞ்சம் வயசு. கொஞ்சம் வயசு டபுள்னு சொல்ல மாட்டாரு, டபுள்னு மனசு வர மாட்டேது. டபுள் நோ. எனக்கு தெரிஞ்சு இந்த ட்விட்டர்ல நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்க,
ஒவ்வொரு பிள்ளைகிட்ட ஒவ்வொரு வயசு சொல்லி இது பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இவன் கூட பழகுன பாவத்துக்கு கூட சுத்தின பாவத்துக்கு பாலிமர் செய்தி நாளடிக்க போறாங்க. இல்ல ஒரே நிமிஷம் பரணி அந்த வார்த்தை மட்டும் சொல்லுங்க பரணி. என்ன வார்த்தை? ஆனா நியூஸ் பேப்பர்ல அடிக்கடி வரும்ல பாருங்க, அந்த வார்த்தை மட்டும் சொல்லுங்க பாருங்க. என்னன்னு எனக்கு நான் சின்ன வயசுல கத்துக்கணும். எனக்கு வயசு கழுத 7 வயசுல பாதி 7 வயசு ஆயிடுச்சு. சீக்கிரம் அதை மட்டும் சொல்லுங்க. 7 கழுதைக்கு என்ன ப்ரோ வயசு தெரியவே மாட்டேங்குது. ஆனா அதுக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டான். எனக்கு என்ன வார்த்தைன்னு எனக்கு புரியல. நான் அதனால தான் நான் என்னன்னு கேக்குறேன். இல்ல பாருங்க, ஒவ்வொரு தடவையும் இந்த நியூஸ்ல வரும்போது ஒவ்வொரு தடவையும் இந்த ஆசை வார்த்தை கூறி மயக்கினார், ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றினார், ஆசை வார்த்தை. அந்த ஆசை வார்த்தை என்னன்னு எனக்கு தெரிய மாட்டுது. நானும் இத்தனை வயசாச்சு கலந்து கத்துக்கிட்டு ஏதாச்சும் நம்மளும் பார்க்கலான்னு பார்த்தா ஒன்றும் பண்ண மாட்டேல. இப்ப நீங்க தான் இந்த வயசை மறைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பா தான் அந்த 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 ஏரியாவில் நிறைய பழக்கம் இருக்கும். அந்த வார்த்தையை கத்திருப்பீங்க. அந்த வார்த்தையோட சாராம்சம் வேணும். அந்த வார்த்தை என்னங்கிறது வேணும். அந்த ஆசை வார்த்தை அப்படின்னு என்ன வார்த்தை? இருங்க விஷால் ப்ரோ, குழந்தை மறந்துடுவாரு. சொல்ல உண்மையா சொல்ல வர்றாரு. இன்னைக்கு உண்மையை சொல்றாங்க. 3 நாளா சொல்லுங்க. எனக்கு ஆசை வார்த்தை நான் யாரையும் சொல்லி ஆக்சுவலா என்ன தெரியுமா, இதுதான் பிரகாஷ் உங்களுக்கான பதில் கிடைச்சிருச்சா? இதுதான் பதில். என்ன தெரியுமா, எல்லாத்தையுமே இந்த மாதிரி தான் பேசுறது. இன்னசென்ஸ் தான். நான் அவன் இல்லைங்க அப்படின்னு அந்த நானவன்ல ஜீவன் இருப்பார்ல, அதே மாதிரி சொன்னான் பாருங்க. நான் அந்த மாதிரி ஆசை வார்த்தைகள் எனக்கு காட்ட தெரியாதுங்க. தெரியல, உண்மையாலுமே தெரியல பாருங்க. எனக்கும் இங்க பாருங்க, உண்மையா இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. நானும் ஒவ்வொரு தடவை நியூஸ்ல பாக்குறேன். அப்போ நியூஸ் பேப்பர்ல படிச்சேன், அப்புறமேட்டு டிவில பார்த்தேன், அப்புறமேட்டு இப்ப செல்லுல இப்போ அந்த இதுல பாருங்க, ட்விட்டர், இன்ஸ்டா, பேஸ்புக் எல்லாத்துலயும் இந்த வார்த்தை அதோட அந்த இதோட சேர்த்து வரேன். இதுல இருந்து இது மூலமா எத்தனை அது மூலமா. ஆனா எப்படி பார்த்தாலும் அந்த ஆசை வார்த்தைங்கிறது மாற மாட்டேங்குது. அந்த ஆசை வார்த்தை என்ன? ஆசை வார்த்தைன்னா என்ன? பிளட்டா? அது என்ன வார்த்தைன்னு கேக்குறேன், சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ. அதெல்லாம் தொழில் ரகசியம், வெளியே சொல்ல மாட்டாரு. இல்ல ப்ரோ, இவர் மறைக்கிறதெல்லாம் பார்த்தா பிரகாஷ் ப்ரோவோட பெரியவரா இருப்பாரு போல ப்ரோ. இல்லங்க, ஒருத்தன் எதுக்கு சம்பந்தமே இல்லாம வயசை மறைக்கணும் ஒண்ணு இருக்குல்ல. நான் இப்ப எதுக்கு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா அது ஒரு வேலிடான கேள்வி. ஆனா எதுக்கு மறைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் எப்படி, நான் 2010 முதல்ல ரொம்ப 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 சின்ன குழந்தையா இருந்தப்ப நான் எந்திரன் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அதே இது இவர் கமல் இங்க பாருங்க, நான் பார்த்தப்ப எனக்கு வயசு 9, உன் வயசு என்ன அப்படின்றாரு. அப்படின்னா உங்களை விட கூட தான் அப்படின்னா, கூடன்னா 12-13 வயசு இருக்குமா? அது என்ன ரொம்ப 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 சின்ன வயசு? 12-13 ரொம்ப 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 சின்ன வயசா? அப்படி சொல்லிதான் கூட பரவாயில்ல. எங்க அப்பா தேட்டர்ல இறக்கி விட்டு போய் அப்புறம் பிக்கப் பண்ணாருன்னா அதான் சொல்றேன். தேட்டர்ல இறக்கி விட்டு போவாங்க. எந்திரன் யூ சர்டிபிகேட்டா ஏ சர்டிபிகேட்டா? ப்ரோ பாருங்க எவ்வளவு வயசாயி இல்ல பரவாயில்ல பாரு. ஐயா தெரிவினாலும் போற படம் போற வயசு ஏன் மேல வன்மமா இல்ல எஸ்கே மேல வன்மமான்னு எனக்கு இன்னைக்கும் புரியல. அவர் ஏன் இன்னைக்கு காலையில ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு. நான் கூட சரி எஸ்கே மேல வன்மம், ஆனா அப்ப ஏன் மேலதையும் வன்மத்தை காக்குறாரு. அது ஏன்னு எனக்கு புரியல. இப்ப நீ இதுல டவுட் வேற பண்ற. நான் என்ன கேக்குறேன், இப்ப நீ உனக்கு போஸ்டர் பாய் மேல வன்மமா இல்ல சூர்யா மேல வன்மமா அப்படின்னு சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். அவர் சொல்லிட்டு போயிருவாரு, சூர்யா மேல சொல்லிட்டு போயிருவாரு. இல்ல, அவங்களுக்கு எல்லார் மேலயுமே தான் வன்மம் ஈக்குவலி. இந்த உங்களுக்கு எதுக்கு கம்மி பண்ணிக்கிறீங்க கஞ்சத்தனம்? வன்மத்துல எதுக்கு கஞ்சத்தனம்? எல்லாரும் வச்சுக்கங்க அப்படின்னு கொடுத்துருவோம். ஒரு நிமிஷம் ஆதி ப்ரோ, எனக்கு யார் மேலயும் வன்மம் கிடையாது. வன்மம் தவிர நீ கேட்ட கேள்விக்கு ஃபாலோ பண்ணல, நீங்க போடுற போஸ்ட் யாருமே பாக்கலங்கிற மாதிரி நீங்க பண்றீங்க பாத்தீங்களா ப்ரோ? நான் இந்த உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இவர் வன்மமே இல்லைன்னு சொன்னதால இந்த உண்மையை நான் சொல்றேன். அன்னைக்கு ஒரு இட்லி கடையோட ஈவெண்ட் ஏதோ ஒரு ஊர்ல நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ மழை பெஞ்சிச்சு. அந்த கிளிப்பை எடுத்து போட்டு பாவம் தனுஷ் மலையில நினைச்சுக்கிட்டே கூட ரசிகர்கள் பேசிட்டு இருக்காருன்னு ஒரு வஞ்ச பயிற்சி ஒண்ணு பண்ணாரு. அது தனுஷ் ஃபேன்ஸ் யாருமே கண்டுக்கல. ஆனா நான் கவனிச்சு. ஆனா அதுக்கு முந்தின வாட்டி அதுக்கு அடுத்த ஈவெண்ட்லாம் திட்டிட்டு இருந்தாங்க கீழே கமெண்ட்ல. அன்னைக்கு யாருமே திட்டல. இல்ல அதுக்கப்புறமே இன்னொன்னு இருக்கு. இல்ல அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கு. இல்ல அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கு. தனுஷோட ஈவெண்ட்ல அவரோட மேனேஜரை யாரோ ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு பரணி ஒரு அதே டைம்ல கரெக்டா எடுத்து போட்டிருப்பாரு. யாராங்க வளர்ச்சியை தடுக்கிறா அப்படிங்கிற மாதிரி எடுத்து போட்டு மார்க் பண்ணிருப்பாரு.
கேட்டால் வன்மம் இல்லை. வன்மம் இல்லைங்க ப்ரோ. சரி, ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். வன்மத்துக்கு எல்லை இல்லை, வன்மத்துக்கு முடிவு இல்லை, வன்மத்துக்கு முற்றுப்புள்ளி இல்லை. அதனால அது நாளைக்கு தொடரும். இன்னைக்கு வந்து ரொம்ப போயிட்டே இருக்கும். நாளைக்கு பேசுவோம். பாய் 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 பாய். சொல்லுங்க கோபால் சாம்பர், நீங்க சொல்ல முடிக்க மாட்டேன். நீங்க சொல்லிட்டு நீங்க சொல்லணும் முடிக்க சொல்லுங்க. ஒரு 3 பெஸ்டான பேர் உங்களுக்கு அனுப்பிச்சனே. நான் இப்பதான் பார்த்தேன், மாவீரன் எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. நல்லா இருந்துச்சு கோபால் ப்ரோ. இப்போ இல்ல நீங்க கூட ஏதோ பண்ணா இருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா 24 மணி நேரமும் எப்பயுமே என்ன யோசிச்சுட்டே இருக்காதீங்க, சரிங்களா? அவரும் அதே சொன்னாரு. எனக்கு அனுப்புங்க அதை. மாவீரன் எனக்கு அனுப்புங்க. நான் பார்க்கலாம் போல இருக்கு. நான் பார்த்து பரணி ப்ரோ அவரும் அதே சொன்னா. என்னது? சரி, ஓகே, பாய் பாய் பாய். இல்ல இருங்க, டைம் ஆயிட்டு இருக்கு. பழைய நாளைக்கு பண்ணலாம். பாத்துக்கலாம். அதை எனக்கு அனுப்பிச்சிடுங்க, நான் பாத்துக்கிறேன். பாய் 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 பாய்.